योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया. இன்று நாம் பகவானின் 107வது ஜெயந்தி விழா கொண்டாட்டங்களை ஆரம்பித்துள்ளோம். இதன் முக்கிய நிகழ்ச்சியாக இன்று திரு கார்த்திக் கணேஷ் ராமன் மற்றும் வினிதா கார்த்திக் அவர்கள் சங்கீத உபன்யாசம் நமது குரு லீலைகளை பற்றி செய்ய உள்ளார். சிறு குறிப்பு, கார்த்திக் கணேஷ் ராமன் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், பட் பகுதி நேர இசைக்கலைஞர் ஆவார். 4 வயதிலிருந்து இசையை கற்றுக்கொண்டிருக்கிறார். மிருதங்க வாத்திய கலைஞர் மற்றும் குரல் இசைக்கலைஞர். தனது தந்தை ஸ்ரீ கணேஷ் ராமன் அவர்களிடம் மிருதங்கம் கற்றுக்கொள்ள தொடங்கினார். தற்போது வித்வான் கலைமாமணி ஸ்ரீ கேவி பிரசாத் அவர்களிடம் சீடராக பயின்று வருகிறார். கடந்த 15 ஆண்டுகளாக முருகன் திருவருட் சங்கம் நடத்தும் திருப்புகழ் பஜனைகளில் இறைவன் முருகனுக்கான கைங்கரியமாக மிருதங்கம் வாசித்து வருகிறார். கோஇன்சிடென்ஸ், இன்றைக்கி நம்ம தீம் பார்த்திங்கன்னா பகவான் முருகனோட பேக்ரவுண்டில் தான் இருக்கார். ஜஸ்ட் அ கோஇன்சிடென்ஸ். 2018ஆம் ஆண்டிலிருந்து நமது பகவானால் ஈர்க்கப்பட்டார். பகவானின் ஆசீர்வாதத்தால் ஆசிரமத்தில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று அதன் மூலம் அவருடைய ஆன்மீக பலத்தை பெருக்கிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது பல்வேறு சேவைகளில் ஈடுபட்டு ஆசிரமத்திற்காக செய்து கொண்டிருக்கிறார். சிறு குறிப்பு, வினிதா கார்த்திக் அவர்கள். இவர்கள் தொழில் முறையில் ஆசிரியர். சிறு வயதிலிருந்தே இசை பயின்றவர். தமிழ்நாட்டில் பிறக்காவிட்டாலும் தமிழ் மொழியில் பரிச்சயம் ஏற்பட்டு தற்பொழுது திருப்புகழ் பஜனைகளில் அதிக ஈடுபாடு பெற்று பல திருப்புகழ்கள் கற்று பாடவும் தெரிந்தவர். 2018ஆம் ஆண்டு கார்த்திக்குடன் சேர்ந்து பகவானின் அளப்பரிய கருணையால் ஈர்க்கப்பட்டு இப்பொழுது அவர் பகவானின் திருவருள் ஆல் பல்வேறு ப்ரோக்ராம்களை செய்து கொண்டிருக்கிறார். So we can start the program over to you, sir. राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया. योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया. योगी राम सूरत कुमार, योगी राम திரு கார்த்திக் வினிதா அவர்களுடன் திரு பிரசன்னா அவர்கள் ஹார்மோனியம், சிவசுப்ரமணியம் மிருதங்கம் ப்ரோக்ராமோட கலந்து நம்மளோட பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். भगवान श्री योगी राम सूरत कुमार की जय. रामसुरतकुमारं देवं कामकाञ्चनमण्डनं देवकी
சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. பகவானின் பேரருளால் இன்று நம்ம இந்த ஒரு அருமையான ஒரு சத்சங்கத்தில் நம்ம கலந்துட்டு இருக்கோம். முதல்ல எல்லாருக்கும் ஒரு புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிச்சுக்கிறோம். பல சந்தர்ப்பங்களில் நம்ம எல்லாருக்குமே பகவானோட நிறைய லீலைகள் கேள்விப்பட்டிருப்போம். தேவக்கியமாக நிறைய சொல்லியிருக்காங்க, ஆயிரக்கணக்கான லீலைகள் சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே பகவான் நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்காக, பக்தர்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக தான் அந்த லீலைகள்லாம் நடத்தியிருக்கார். பல சந்தர்ப்பங்களில் பகவான் பல சிச்சுவேஷன்ஸில் நிறைய பேருக்கு நிறைய லீலைகளை நடத்தியிருக்காரு. அந்த ஒரு லீலையிலையுமே பகவான் ஒரு ரசானுபவங்களை வெளிப்படுத்தியிருக்கார். இப்போது நம்ம கிருஷ்ண லீலையே எடுத்துட்டோன்னா கூட பாகவத புராணத்தில் கிருஷ்ண லீலைகள் நிறையா சொல்லப்பட்டிருக்கு. அதில் கிருஷ்ணர் நடத்திய பல லீலைகள் அவர் ஒரு லீலைகளிலுமே அவரோட ரசங்கள் நிறையா வெளிப்பட்டது. அந்த ரசங்களில் இன்று வரைக்கும் பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு அப்புறம் கூட நம்மளுக்கு அதெல்லாம் மனசில் இருந்தது. ஒரு பெரிய ஆன்மீக முன்னேற்றத்திற்காக அதை நினச்சி பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு பெரிய ஆன்மீக முன்னேற்றம் வர அளவுக்கு கிருஷ்ண லீலைகள் நடந்தது. பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஒரு சின்ன கிருஷ்ணர் ஒரு குழந்தையா ஒரு கோவர்தனகிரி மலை அப்படி தூக்கி அவ்வளோ ஒரு பக்தர்களையுமே அந்த பேய் மழையிலேருந்து காப்பாற்றினார். அது ஒரு ஆச்சரியமான விஷயம். ஒரு அவதார புருஷரால் தான் அதை பண்ண முடியும். இது ஒரு குழந்தை இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு அற்புதத்தையும் எல்லாருக்கும் உண்டு பண்ண மாதிரி ஒரு அற்புத ரசம் வெளிப்பட்டது. அதை நினச்சி பார்த்தாலே நம்மளுக்கெல்லாம் அது ஒரு டிவைன் எனர்ஜியால் தான் முடியும். அதே மாதிரி உத்தவருக்கு கீதையை சொல்லும்போது ஒரு சாந்த ரசம் அதில் இருந்தது. உத்தவருக்கும் ஒரு பக்தனுக்கும் அந்த டிவைன் பவருக்கும் உள்ள கான்வர்சேஷன்ஸ் அது ஒரு சாந்த ரசத்தை வெளிப்படுத்தியது. அது மாதிரி பல அசுரர்களை வென்று மாய்த்தவர். அதுக்கப்புறம் மகாபாரத யுத்தத்தில் தர்மத்தின் பால் நின்று பார்த்தனுக்கு சாரதியாய் நின்று தன்னுடைய வீரரசத்தை வெளிப்படுத்தினார் கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் ராதைக்கும் கிருஷ்ணருக்கும் இந்த ஸ்ருங்கார பாவம் நமக்கு ஒரு நார்மலாக ஸ்ருங்கார பாவமாக தெரியலாம். ஆனால் அது உண்மையிலே ஒரு பரமாத்மா ஜீவாத்மா அப்படிங்கிற தத்துவத்தை உணர்த்தக்கூடிய விதமாக நடந்த ஒரு ஸ்ருங்கார அனுபவங்கள் தான் அதெல்லாம் கிருஷ்ணலீலையில் சொல்லப்பட்டிருக்கு. இன்று வரைக்கும் ரொம்ப வருஷம், பல்லாயிரக்கணக்கான வருஷம் கடந்தாச்சு. ஆனால் இன்னி வரைக்கும் நம்ம அதை பற்றி நினச்சிண்டோ, அந்த லீலைகளை நினச்சிண்டோ, அந்த ஒரு ரசத்தை நம்ம உள் வாங்கினாலே நம்மளுக்கு ஆன்மீக முன்னேற்றம் நிறைய ஏற்படும். இது கிருஷ்ணலீலையில் சொல்லப்பட்ட பாகவதங்கள். இதே மாதிரி நமக்கெல்லாம் கிருஷ்ணர் நம்ம பகவான் யோகிராம் சுரத்குமார் தானே. அதனால் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பகவானோட லீலைகளில் பல சந்தர்ப்பங்களில் பகவான் எப்படி பல ரசானுபவங்களை வெளிப்படுத்தினார், அந்த ரசங்கள்லாம் அவர் வெளிப்படுத்தினார்னு சொல்கிறத விட பக்தர்களுக்குள்ளே இருந்த அந்த ரசங்களை ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணி ஒரு லீலையாக அவர் நடத்தி தன்னுள் அவருக்குள்ளே அந்த வெளிவந்த ரசங்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். அதனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லீலைகள் எல்லாமே யோகிராம் சுரத்குமார் பாகவதம்னே கூட நம்ம சொல்லலாம். அதனால் நிறைய லீலைகள் இருக்குது. நம்ம கால நிமித்தத்துக்கு ஏற்றாப்புல எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அதனால் சுருக்கமாக ரொம்ப இம்பேக்டாக க்ரியேட் பண்ணுற ஒரு 4-5 லீலையை எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த லீலைகளில் பகவான் எப்படி ஒரு அழகான ரசங்களை வெளிப்படுத்தி இன்று வரைக்கும் நம்மளை அதை அசை போட வைத்து நம்மளுக்கு அது நடைச்சாலே இல்லை அதை பற்றி கேட்டாலே ஒரு ஆன்மீக முன்னேற்றம் வரும்படி பண்ணியிருக்கார். தேவக்கியமாக கூட நிறையா சொல்லுவாங்க, லீலா எடை கீப்ஸ் மாயாவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு நம்ம ஒரு நாளைக்கு பகவானோட ஒரு லீலையை கேட்டாலே அன்று நம் மாயையிலிருந்து விடுபடலாம். அந்த மாதிரி ஒரு அழகாக பகவான் நிகழ்த்திய பல ரசானுபவங்களை இன்று நாம் அனுபவிக்கலாம். நமக்கெல்லாம் விநாயக பெருமான விளங்கக்கூடிய நம்ம பகவான் அவரை பிரார்த்தனை பண்ணிட்டு எந்த விக்னமும் இல்லாமல் இந்த ப்ரோக்ராம் நடக்கணுன்றது விநாயக பெருமானை பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த ப்ரோக்ராமை ஆரம்பிச்சுக்கிறோம். கணபதி என்றிட கவலைகள் நீங்கிடும், யோகிராம் என்றிட பாவங்கள் போகும், ஓமெனும் பிரணவ யோகிராம்
जय गुरुराय मोदक कैयाने मूषिक वागनने तुंबिकै नादने नंबिकै தொழுவோமே திசி திசி ரட்டையுடன் விரைந்தோடி வந்து என் வினைகளை தீர்த்திடும் வித்தகனே கதராஜா யோகி ராம் சூரத் குமார் யோகி ராம் சூரத் குமார் யோகி ராம் சூரத் குமார் ஜெய குருராய யோகி ராம் சூரத் குமார் யோகி ராம் சூரத் குமார் யோகி ராம் சூரத் குமார் ஜெய குருராய அவர் பொறி கொழுக்கட்டை அன்புடன் படைத்தோம் அற்புத விநாயகா அடைக்கலம் அடைவோம் நாமத்தை நாளும் நாங்கள் நாதமுடன் நாவின்றிடவே எமக்கருள் பூரிவாய் யோகி ராம் சூரத் குமாரா யோகி ராம் சூரத் குமார் யோகி ராம் சூரத் குமார் யோகி ராம் சூரத் குமார் ஜெய குருராய யோகி ராம் சூரத் குமார் யோகி ராம் சூரத் குமார் யோகி ராம் சூரத் குமார் ஜெய குருராய யோகி ராம் சூரத் குமார் யோகி ராம் சூரத் குமார் யோகி ராம் சூரத் குமார் ஜெய குருராய யோகி ராம் சூரத் குமார் யோகி ராம் சூரத் குமார் யோகி ராம் சூரத் குமார் ஜெய குருராய யோகி ராம் சூரத் குமார் யோகி ராம் சூரத் குமார் குமார் ஜெய குருராய யோகி ராம் சூரத் குமார் யோகி ராம் சூரத் குமார் யோகி ராம் சூரத் குமார் ஜெய குருராய யோகி ராம் சூரத் குமார் யோகி ராம் சூரத் குமார் யோகி ராம் சூரத் குமார் ஜெய குருராய யோகி ராம் சூரத் குமார் யோகி ராம் சூரத் குமார் யோகி ராம் சூரத் குமார் ஜெய குருராய யோகி ராம் சூரத் குமார் ஜெய குருராய யோகி ராம் சூரத் குமார் ஜெய குருராய ध्यानमूलं गुरुर्मूर्तिः पूजामूलं गुरोः पादं मन्त्रमूलं गुरोर्वाक्यं मोक्षमूलं गुरोः कृपा தியானமூலம் குருர் மூர்த்திகி பகவானோட மூர்த்தியை திவ்யமங்கள மூர்த்தியை நம்ம எங்கே பார்த்தாலும் சரணாலயத்துலேயும் சரி இல்லை ஆசிரமத்துலேயும் சரி அவரோட அந்த திவ்யமங்கள மூர்த்தியை நம்ம உள் வாங்கிண்டு அவரை நினச்சாலே போதும் நம்மளுக்கு தியானம் நாமஸ்மரணம் பக்தி பல்மடங்கு பெருகும். பூஜா மூலம் குரு பாதம் பகவானோட பாத பூஜை நம்ம பண்ணினாலே எல்லா பூஜைகளுக்கும் உள்ள ஆசீர்வாதம் பலன்கள் நம்ம எல்லாருக்கும் பூர்ணமாக கிடைக்கும். ஆசிரமத்தில் கூட நிறைய பேர் பாத பூஜை பண்ணியிருப்போம், இல்லை பாத பூஜை பார்த்துருப்போம். அட்லீஸ்ட் அந்த பாதங்கள் ஒரே ஒரு பூ சார்த்தினா கூட நம்ம பூஜை பண்ணினதோட மொத்த பலனும் நம்ம பகவான் அள்ளி நம்மளுக்கு கொடுக்குறார். மந்திர மூலம் குரோர் வாக்கியம் பகவான் சொன்ன ஓரோரோ வாக்கியங்களும் நம்மளுக்கு பகவான் கொடுத்த மந்திரோபதேசம். தேவகி அம்மா கூட அடிக்கடி சொல்லுவா உச்சிஷ்ட உபதேசங்கள்னு. உச்சிஷ்டம்னா நம்ம பகவான் ஒரு விஷயத்தை உண்டு அது நம்மளுக்கு மிச்சத்தை கொடுக்கறது தான் உச்சிஷ்டம். நம்ம நிறைய பேர் ஆட்களில் கூட அன்றன்றைக்கு நம்ம என்ன சமைக்கிறோமோ அது பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணினதுக்கு அப்புறம்தான் நம்ம சாப்பிடுவோம், அதுதான் உச்சிஷ்டம். இல்லை கோவில்களில் கூட நைவேத்தியம் பண்ணினது தான் நம்மளுக்கு பிரசாதமாக நம்மளுக்கு கொடுக்குறா. ஏன்னா பகவான் உண்ட அந்த உச்சிஷ்டம் நம்மளும் உண்டா, நம்மளுக்குள்ளே அந்த டிவினிட்டி கொஞ்சம் வரும்ன்றதுனால தான் அந்த உச்சிஷ்டம் நம்ம சாப்பிட்றோம். அப்படி பகவானோட வாயிலேருந்து வந்த அந்த உச்சிஷ்ட உபதேசங்கள் எல்லாம் நம்ம தினம் தினம் நினச்சி அதை உண்டு வந்தால் மோக்ஷ மூலம் குரு கிருபா பகவானோடு குருவோட கிருப்பைனால் நம்மளுக்கு அந்த பெரும் நிலை முக்திங்கிறது பகவானோட கிருப்பைனால தான் நான் முன்னாடி சொன்ன அந்த தியானம் பூஜை
இல்லை நான் சொன்ன மந்திரோபதேசத்தை கூட நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும். அப்படி அவரோட கிருப்பைனால் நம்ம தியானம் பண்ணி பூஜை பண்ணி மந்திரோபதேசங்களை ஃபாலோ பண்ணினோம்னா அவரோடே கிருப்பைனால் இந்த முக்தின்ற பெருநிலை, இந்த சம்சார சாகரத்துலேருந்து நம்மளை பகவான் கையை பிடிச்சுண்டு அழைச்சின்னு போவார் நம்ம எல்லாரையும். நம்ம ராமாயணத்தில் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம், ராமரும் சீத்தையும் வனவாசத்துக்கு வந்தப்போ குஹன் ராமரை இக்கரையிலேருந்து அக்கறை தான் படகுல அழைச்சின்னு போனார். ஆனால் அது அப்படி கிடையாது. ராமர் தான் தன்னோட பெரும் கருணையினால் குஹனை இக்கரையிலேருந்து அக்கறை அழைச்சின்னு போனது மட்டுமே இல்லாமல் பக்தியும் பல்மடங்கு பெருக்கி கொடுத்தார். எப்படி திரேதா யுகத்தில் ராமர் எத்தனையோ பக்தர்களுக்கு இந்த சம்சார சாகரத்துலேருந்து இக்கரையிலேருந்து அக்கறை அழைச்சின்னு போனாரோ, அதே மாதிரி இந்த கலியுகத்தில் நம்ம பகவானோட நாமம் நம்ம எல்லாரையும் இந்த சம்சார சாகரத்துலேருந்து இக்கரையிலேருந்து அக்கறை அழைச்சின்னு போகிறது மட்டுமே இல்லாமல் பல அற்புதமான லீலைகளையும் நடத்துகிறார். இதே மாதிரி பகவானோட ஒரு மிகப்பெரிய பக்தருக்கு எப்படி ஒரு அற்புதமான லீலை நடந்ததுங்கிறத பார்ப்போம். நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய பக்தர் திரு அப்பன் ஐயங்கார் அவர்கள். அப்பன் ஐயங்கார் தபோவனம் ஸ்ரீ ஸ்ரீ ஞானானந்த சுவாமிகளின் மிகப்பெரிய பக்தர். நிறைய ஞானானந்த தப்போவனத்துக்கு ஞானானந்த சுவாமிகளை தரிசனம் பண்ணுறதுக்கு வந்திருக்கார். அந்த சமயத்தில் நம்மளுக்கெல்லாம் தெரியும், நம்ம பகவானும் ஞானானந்த சுவாமிகளும் நல்ல நெருக்கமாக இருந்தாங்க. நம்ம பகவானும் தப்போவனத்திற்கு நிறையா சென்றிருக்கிறார். அப்பொழுது அப்பன் ஐயங்கார் நிறையா சுவாமிகளை தரிசனம் பண்ண வரும்பொழுது பகவானையும் அங்கே நிறையா பார்த்துருக்கிறார். அவருக்கு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பகவான் மேலே நல்ல ஈர்ப்பு பகவான் மேலே ஒரு நல்ல பக்தி வந்தது திரு அப்பன் ஐயங்கார் அவர்களுக்கு. அப்பன் ஐயங்கார் அவர்கள் டிடிஆராக வேலை பண்ணிட்டு இருந்தார். டிடிஆராக வேலை பண்ணிவிட்டு அந்த டைமில் நல்ல பகவான் கூடயும் ஒரு தொடர்பு இருந்தது, ஞானானந்த சுவாமிகள் கூடயும் தொடர்பு இருந்தது. நிறையா நம்ம சந்நிதி தீர்வுக்கு பகவானை நிறையா தரிசனம் பண்ண வந்திருக்கார். ஒரு சமயம் என்ன ஆச்சு, அந்த காலத்துலாம் டிடிஆர் வேலை எப்படின்னா இப்போ மாதிரி கிடையாது. கார்த்தால ஒரு டியூட்டி 6 மணிக்கு இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய கேப் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு டியூட்டி, 2 டியூட்டி தான். இன்னொரு டியூட்டி ஈவினிங் 6 o'clock இருக்கும். அந்த மாதிரி அப்பன் ஐயங்கார் அவர்களுக்கும் விழுப்புரத்தில் கார்த்தால ஒரு டியூட்டி முடிச்சிட்டார் 6 மணிக்கு. அடுத்த டியூட்டிக்கு சாயங்காலம் 6 மணிக்கு தான். நடுவில் ஒரு 10-11 மணி நேரம் கேப் இருக்கே, இது எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் வருது. இந்த டைமில் நம்ம விழுப்புரத்துலேருந்து திருவண்ணாமலை ரொம்ப கிட்டக்க தான். அதனால் ஒரு பஸ்ஸை பிடிச்சி ஒரு 1 hour ட்ராவல் பண்ணாக்க நம்ம சந்நிதி தெருவில் போய் பகவானை தரிசனம் பண்ணிடலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. அந்த எண்ணமுமே அவருக்கு வந்ததுன்னு சொல்ல முடியாது. அது அவரை பார்க்கறதுக்கு பகவான் அந்த எண்ணத்தை இவர் தூண்டி விட்டுருக்காருன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த எண்ணம் வந்தோடனே இவருக்கு உடனே பகவானை பார்க்கணுன்ற ஒரு ரொம்ப உள்ளேருந்து ஒரு இது கிளம்பிடுது. ஸோ இவர் விழுப்புரத்துலேருந்து பஸ்ஸை பிடிச்சி ஒரு 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணி திருவண்ணாமலைக்கு வர்றார். வந்துட்டு அங்கே சந்நிதி தெருவுக்கு வந்துடுறார். பகவான் ரொம்ப ஒரு புன்முறுவலுடன் இவரை வெல்கம் பண்ணி கம் சிட் ஹியர் அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்போடு இவரை உள்ளே அழைச்சிக்கிறார். பகவான் இருக்கார். இவரும் பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு பகவான் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறார். உட்கார்ந்த உடனே அங்கே கொஞ்ச நேரம் ஏதோ உரையாடல்கள் நடந்தது பகவானுக்கும் அப்பன் ஐயங்கார் அவர்களுக்கும். அங்கே ஒரு புக்கு இருந்தது. என்ன புக்குனா, ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா மூமெண்ட், இஸ்கான் மூமெண்ட், அவங்களோட ஒரு புக்கு அங்கே இருக்குது பகவான் பக்கத்தில். அது பகவான் கண்ணில் பட்டது. உடனே அப்பன் ஐயங்கார் அதை எடுத்துக்க சொல்கிறார். திரு அப்பன் ஐயங்கார் அவர்களும் அந்த புக்கை எடுத்துக்கிறார். எடுத்துகிட்டு பகவான் எதானா ஒரு ரேண்டமாக ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்பன் ஐயங்கார்கிட்ட பகவான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறார். இவரும் ரேண்டமாக ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணுற அந்த புக்கில் ஏதோ ஒரு ஆர்டிக்கல் வருது. அது என்ன ஆர்டிக்கல்னா, நாம மகிமை. அவங்களது சைத்தன்ய மகாபிரபுவோட, அவர் நாமத்திலே ஊறினவர், இந்த உலகத்திற்கு நாம மகிமையை உணர்த்தியவர் சைத்தன்ய மகாபிரபு. அவர் நாம மகிமையை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்கார், அதில் இந்த கலியுகத்தில் நாமத்தை தவிர வேற ஒன்றும் பரகதி முக்திக்கு வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் அதில் கொடுக்கப்பட்டிருந்தது. திரு அப்பன் ஐயங்கார் அதெல்லாம் படிக்கிறார். படித்து பகவானிடம் சொல்கிறார். பாருங்க, எவ்வளோ ஒரு பாக்கியசாலி. நாம மகிமையை பற்றி பகவான் முன்னிலையில் திரு அப்பன் ஐயங்கார் அதை படித்து பகவானிடம் பகிர்ந்து கொள்கிறார். அதை படித்தோன்னே பகவான் ரொம்ப சந்தோஷப்பட்டு அதில் மேற்கொண்டு பகவான் இன்னும் நிறைய விஷயங்களை நாம மகிமையை பற்றி திரு அப்பன் ஐயங்கார்கிட்ட சொல்கிறார். அந்த உரையாடல் அங்கே முடியறது. திருப்பி பகவான் திரு அப்பன் ஐயங்கார்கிட்ட ரேண்டமாக இன்னொரு வேறு எதனா பேஜ் ஓப்பன் பண்ண சொல்கிறார். திருப்பி வேறு ஏதோ ஒரு பேஜை திறக்கும்பொழுது அதில்
இந்த பிரபஞ்சத்தை பற்றியான விஷயங்களில் நிறைய கூறப்பட்டிருக்கு. எப்படி பிரபஞ்சம் பேலன்ஸ் ஆகிருக்கு, எப்படி எல்லா விஷயங்களும் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒன்றுக்கொன்று இறுக்கமாக பிணைக்கப்பட்டவை. ஒன்று இல்லைன்னா இன்னொன்று இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு செடிகள் இல்லைன்னா அனிமல்ஸ் இருக்க முடியாது, அனிமல்ஸ் இல்லைன்னா மனிதர்கள் இருக்க முடியாது. அந்த மாதிரி பிரபஞ்ச ரகசியங்கள், அந்த பேலன்ஸ், காஸ்மிக் பேலன்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் அதில் போட்டிருந்தது. அதை படித்து காமிக்கிறார் அப்பனையங்கார் பகவானுக்கு. ஒன்று ஒன்றா படிக்க படிக்க பகவானும் அந்த பிரபஞ்ச விஷயங்களை பற்றி இன்னும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறார். பாருங்கள், படிப்படியாக அப்படி பகவான் அந்த அந்த காட்சியை நம்ம நினச்சோனாலே நம்மளுக்கும் அது கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு உந்துதல் நம்மளுக்குள்ளேயே வருது இல்லையா? அந்த மாதிரி இருந்திருக்கு அந்த பக்தருக்கும் அந்த பகவானுக்கும் இருந்த அந்த ரிலேஷன்ஷிப். அதுக்கப்புறம் அந்த உரையாடலும் அங்கேயே முடிந்து விட்டது. அதுக்கப்புறம் திருப்பி பகவான் இன்னொரு எதனா ரேண்டமாக ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். இவர் ரேண்டமாக இன்னொரு பேஜ் ஓப்பன் பண்ணுறார். அந்த பேஜ் ஓப்பன் பண்ணால் ஒரு அழகான ஒரு கதை. அது என்ன கதை? கதை. அகர்வால் மிகப்பெரிய கிருஷ்ண பக்தர். அவரும் டிடிஆராக தான் வேலை பார்த்துட்டு இருந்தார், மதுராவில் வேலை பார்த்துட்டு இருந்தார். அவருக்கும் காலையில் மதுராவில் 6 மணிக்கு ஒரு டியூட்டி முடியறது, அதுக்கப்புறம் சாயந்தரம் 6 மணிக்கு தான் அடுத்த டியூட்டி. இப்படி அவர் டெய்லி அந்த டியூட்டிக்கு போயின்னு இருந்தார். ஒரு நாள் அவருக்கு காலையில் 6 மணித்த டியூட்டியை முடிச்சுட்டு, அடடா நம்மளுக்கு தான் நிறைய டைம் இருக்கே, அடுத்த டியூட்டி சாயந்தரம் 6 மணி தானே, நம்மளுக்கு இவ்வளோ டைம் இருக்குது, நம்ம கொஞ்சம் போய் விருந்தாவனத்துக்கு போய் கிருஷ்ணரை தரிசனம் பண்ணிட்டு வந்துடக்கூடாதான்ற ஒரு ஆசை கிளம்புறது. விருந்தாவனத்தில் யார் இருக்கா? கிருஷ்ணன் இருக்கார். அப்படி விருந்தாவனத்துக்கு கிளம்பி போனோன்ற ஆசையோட விருந்தாவனத்துக்கு போனோம்னு சொல்லி பஸ் ஏறுறார். பஸ் ஏறி விருந்தாவனத்துக்கும் போகிறார். விருந்தாவனத்தில் இறங்கி கிருஷ்ணரை தரிசனம் பண்ணுறதுக்கு ஆசையாக ஓடி கோவிலுக்குள்ளே போகிறார். அந்த பக்தர்களோட கூட்டத்தோடு கூட்டமாக சேர்ந்து அந்த கிருஷ்ணரோட அழகான மூர்த்தியை தரிசனமும் பண்ணுறார். தரிசனம் பண்ணின அந்த க்ஷணமே அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆனந்தம், பேரானந்தம், பிளிஸ் ஏற்படுறது. அந்த பிளிஸில் அவர் அந்த கிருஷ்ண நாமத்தில் மூழ்கிடுறார். அந்த பக்தர்களோட கூட்டத்தோடு கூட்டமாக சேர்ந்து ஆடுறார், பாடுறார், நாமஸ்மரணம் பண்ணுறார். எந்த கிருஷ்ண நாமத்தில் கிருஷ்ணரே வசிச்சுட்டு இருக்காரோ அந்த நாமத்தில் அவர் அப்படியே மூழ்கி இருக்கார். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, கிருஷ்ண ஹரே ஸ்ரீ ஹரே ஸ்ரீ ஹரே ராம ஹரே, கிருஷ்ண ஹரே நாம வதாமி சதா ஹரே, ராம ஹரே கிருஷ்ண ஹரே நாம வதாமி சதா ஹரே, ராம ஹரே கிருஷ்ண ஹரே ஸ்ரீ ஹரே ஸ்ரீ ஹரே, ராம ஹரே கிருஷ்ண ஹரே ஸ்ரீ ஹரே ஸ்ரீ ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே
நாமத்தில் மூழ்கி இருந்தார். நம்ம பகவான் நாமத்தில் மூழ்கி இருந்தால் நம்மளுக்கு தான் நேரம் போகிறதே தெரியாதே. அவருக்கும் நேரம் போனதே தெரியல. சடனாக மணியை பார்த்தா மணி 7. அவருக்கோ மதுராவில் 6 மணிக்கு டியூட்டி. இப்போ விருந்தாவனத்தில் மணி 7. அடடா, நம்ம டியூட்டியை மிஸ் பண்ணிட்டோமே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலேன்னு அவசரமாக பயந்துட்டே திருப்பியும் மதுராக்கே கிளம்பி போகிறார். மதுராவுக்கு போகிறார், ரயில்வே ஸ்டேஷனில் இறங்குறார், ரெஸ்டிங் ரூமுக்கும் போகிறார். கவலையோடு போகிறார். அடடா, நான் என்ன சொல்ல போகிறேன்னு தெரியலையே, டியூட்டியை மிஸ் பண்ணிட்டோம், பாஸ் வர கேட்பாரேன்னு சொல்லி கவலையோடு உள்ளே போய் பார்த்தா பாஸ் இருக்கார், சபார்டினேட்ஸ் இருக்கா, மற்ற எல்லாரும் கூட இருக்கிறவா எல்லாரும் அங்கே உட்காந்துருக்கா. சரி பரவாயில்ல சொல்லி மொல்ல பாஸ் கிட்ட போய், இப்படி ரொம்ப சாரி, நான் என் டியூட்டியை மிஸ் பண்ணிட்டேன், தெரியாமல் விருந்தாவனத்தில் இருந்தேன், எனக்கு டைம் போனது தெரியல, ரொம்ப சாரி அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு சொன்னதும் பாஸ் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்க்குறார். நீ என்ன சொல்கிற, எனக்கு ஒன்றுமே புரியலையே, நீ டியூட்டியை மிஸ் பண்ணியா? நீ தான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து டியூட்டியை பார்த்து சைனையும் போட்டியே, நீ என்ன சொல்கிற, உனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்றார். அகர்வாலுக்கு இதை கேட்டதும் ஒன்றுமே புரியல. நான் எங்கே டியூட்டியை பார்த்தேன், நான் தான் விருந்தாவனத்தில் என் கிருஷ்ணரோட நாமத்துல எல்லாம் மூழ்கி இருந்தேன், நான் தான் வரவே இல்லையே அப்படின்றார். பாஸுக்கும் ஒன்றும் புரியல, இவருக்கும் ஒன்றும் புரியல. கொஞ்ச நேரத்தில் அகர்வாலுக்கு புரிஞ்சிடுது, அவர் தான் கிருஷ்ண பக்தராச்சே, அவருக்கு அப்படி ஒரு பேரானந்தம், என் கிருஷ்ணர் தான் என் ரூபத்தில் வந்து எனக்காக சைனையும் போட்டு டியூட்டியும் பார்த்துருக்கார், அப்பேற்பட்ட கருணை என் கிருஷ்ணருக்குன்னு சொல்லி அதை நினச்சதும் அவருக்கு கண்லேருந்து ஜலமே வந்துடுது. அப்படி ஒரு பேரானந்தம் அவருக்கு ஏற்பட்டது. இந்த சந்தோஷமான விஷயத்த அவர் அங்கே இருக்கிற எல்லாரும், பாஸு, சபார்டினேட்ஸ், அப்படி எல்லாரும் கூட பகிர்ந்ததும் எல்லாருக்கும் ஒரே கன்ஃபியூஷன், இப்படியெல்லாம் பகவான் பண்ணுவாரான்ற ஒரு சந்தோஷம் எல்லாருக்கும் ஏற்பட்டது. இந்த கதையை தான் அந்த இஸ்கான் புக்கில் அப்பனையங்கார் படிச்சுட்டு இருந்தார். என்ன ஒரு பிரம்மாண்டமான லீலை, கிருஷ்ண லீலை நம்ம பற்றி நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷனில் சொல்லும்பொழுது இது ஒரு எக்ஸாம்பிள். அத்புதத்துக்கு கிருஷ்ண லீலை இவ்வளோ வருஷங்களுக்கு அப்புறம் அந்த அகர்வாலுக்கு நடந்திருக்கு. இந்த கதையை படித்து காமிச்ச உடனே பகவான் ரொம்ப ஹாப்பியாகிறார். அப்பனையங்கார் படித்து காமிச்ச உடனே அதுக்கப்புறம் அப்போ வந்து ஒரு ஒரு விஷயம் சொல்கிறார் அப்பனையங்கார் பகவான் கிட்ட. பகவான் இது வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது கிருஷ்ண லீலை, இந்த மாதிரி அற்புதமான லீலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்குமா அப்படின்னு கேட்குறார். ஆனால் பகவான் உறுதியாக ஒரு விஷயம் சொல்கிறார், நீ நம்பிக்கையோட பக்தியோட சரணாகதி பண்ணேன்னா இந்த மாதிரி லீலை இப்போ நடக்கும், எப்போ வேணாலும் நடக்கும், எந்த காலத்திலும் நடக்கும் அப்படின்னு உறுதியாக சொல்கிறார். இந்த உரையாடலும் அங்கேயே முடியறது. அதுக்கப்புறம் சில உரையாடல்கள்லாம் நடந்தது அவங்களுக்குள்ள. அதுக்கப்புறம் திடீர்னு வந்து பகவான் வந்து திரு அப்பனையங்கார்ட்ட வந்து டைம், வாட் இஸ் த டைம் அப்படின்னு கேட்குறார். இப்போ என்ன டைம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்குறார். அப்போ அப்பனையங்கார் வந்து சொல்லும் பொழுது பார்த்தா மணி 5. இவருக்கோ விழுப்புரத்தில் 6 மணிக்கு டியூட்டி. 5 மணி வரைக்கும் இவர் பகவான்கிட்ட திருவண்ணாமலையிலே உட்காந்துருக்கார். இவருக்கு உள்ள பதற்றம் ஆரம்பிச்சிருச்சு, ஐயோ இப்படி 6 மணிக்கு டியூட்டி ஆச்சே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா. அது பகவான் அவரோட மைண்டை ரீட் பண்ணிவிட்டு ஓகே யூ மே லீவ் நவ் அப்படின்னு சொல்லிடுறாரு. எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு. ஆனால் 6 மணிக்கு விழுப்புரத்தில் டியூட்டி. 6 மணிக்கு டியூட்டினா ஒரு 15-20 நிமிஷத்துக்கு முன்னாடி அங்கே போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி எல்லாம் ரெடி ஆகணும். இவருக்கு நம்பிக்கையே இல்லை, ஐயோ என்ன ஒரு விஷயம் இதுனா பகவான் கூட இருக்கோம், அதனால் இதுவும் ஆகாதுன்ற ஒரு நம்பிக்கையோடு அவர் இருக்கார். அதே மாதிரி பகவானையும் இவரை கிளம்ப சொல்லிடுறார். இவர் கிளம்பி வெளியில் போகிறார் அப்பனையங்கார். பகவானோட கருணையை பாருங்கோ, இவர் கிளம்பி அங்கே போகிற வரைக்கும் சந்நிதி தெரு வாசல் வரைக்கும் வந்து பகவான் அவர் அந்த தெரு அப்பனையங்கார் அங்கே திரும்புகிற வரைக்கும் இப்படி நின்று அவரை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணி அமைச்சிருக்கார். அவ்வளோ ஒரு கருணை பகவானுக்கு. இவரும் அங்கேருந்து திருவண்ணாமலையிலேருந்து பஸ்ஸை பிடிச்சி விழுப்புரம் வந்துடுறார். விழுப்புரம் வரும்போது மணி 7. இவரோட பாஸ் பேர் மீனாட்சி சுந்தரம், அப்பனையங்காரோட பாஸ் பேர். அவர் ரொம்ப கெடுபடியான ஒரு ஆள். சாதாரணமாக ஒரு 10-15 நிமிஷம் லேட் ஆனாலே டியூட்டிக்கு ரொம்ப கோவம் வந்துடும் அவருக்கு. யாரையும் அவ்வளோ ஈஸியாக விடவே மாட்டார். இங்கேயோ இவர் டியூட்டியை மிஸ் பண்ணி இங்கே வரும்பொழுதே மணி 7. இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரே பதற்றத்தோடு உள்ளே போகிறார் ரெஸ்டிங் ரூமுக்கு. அந்த சபார்டினேட்ஸ் இவரோட பாஸ் அங்கே எல்லாம் போகிறார். போகும்போது உள்ளே போகிறார். அப்பனையங்கார் பாஸை பார்க்குறார். சார் என்னை மன்னிச்சிருங்கோ, நான் லேட்டு டியூட்டி மிஸ் பண்ணிட்டேன், ஏதோ சொல்ல போகிறாரு, வெடிக்க போகிறதுன்னு இவருக்கு உள்ள மனசில் இருக்குது. பயந்துட்டே ஒரு தயக்கத்தோடு தப்பாக எடுத்துக்காதீங்க சார், இனிமேல் இது மாதிரி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த க்ஷணத்தில் அவர் பாஸ் ஒன்று சொல்கிறார், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க,
நீங்கள் லேட்டாக வருவீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, டியூட்டி மிஸ் ஆகிடும்னு. உங்களுக்கு பதில் இன்னொருத்தர் பேக்கப்பாக நான் வந்து திரு ரத்னவேலு ஒரு டிடிஆர் இருக்கார், நீங்கள் பண்ண வேண்டிய டியூட்டியை அவரை நான் அந்த இதில் அமுச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இவருக்கு உடனே உள்ளுக்குள்ளேருந்து ஒரு இது வந்தது, ஆஹா பகவான் தான் இந்த அற்புதமான லீலையை நடத்தியிருக்கார். இவ்வளோ எதுக்குமே அசராத ஆளோட மனசில் பூந்து பகவான் வந்து அவருக்கு கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பதில் இன்னொருத்தரை பேக்கப் அமிச்சிட்டேன்னு சொல்கிற அளவுக்கு பகவான் தான் நம்மளை பண்ணி வச்சுருக்கா, எவ்வளோ பெரிய லீலை அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறார். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்கிறார் அந்த பாஸ், நீ கவலைப்படாத, டியூட்டியை மிஸ் பண்ணிட்டேன்னு கவலைப்படாத, உனக்கு டியூட்டி வந்து ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸில் அது ஆல்ரெடி போயாச்சு, உனக்கு பதில் பேக்கப்பாக திரு டிடிஆர் ரத்னவேலுவை அதை அமிச்சிட்டேன். அடுத்தது நெல்லை எக்ஸ்பிரஸ் வருது, அந்த நெல்லை எக்ஸ்பிரஸில் எனக்கு டியூட்டி, யார் அவர் மீனாட்சி சுந்தரம் பாஸ்க்கு எனக்கு டியூட்டி இருக்குது, நீ அதில் சேர்ந்துக்கோ. இந்த நெல்லை எக்ஸ்பிரஸும் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸும் ஒரே நேரத்தில் திருச்சியில் போய் சந்திக்கும். எல்லாருமே நம்ம திருச்சியில் இறங்குவோம், திருச்சியிலேருந்து நீ வந்து உன்னோட டியூட்டி அங்கேருந்து ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸில் கண்டினியூ பண்ணிக்கோ, நாங்கள்லாம் வந்து நெல்லை எக்ஸ்பிரஸில் இது பண்ணிக்கிறோம், கண்டினியூ பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு அவரை கன்சோல் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல விஷயமும் சொல்லிட்டார். இவருக்கு ஒரே சந்தோஷம், பகவான் தான் நிஜமாகவே இவருக்குள்ளே பூந்து வேலை பண்ணியிருக்கார், இல்லைனா இவரெல்லாம் அவ்வளோ லேசில் சொல்கிற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம். அப்போ நெல்லை எக்ஸ்பிரஸும் வருது. அப்போ வந்து இந்த மீனாட்சி சுந்தரம் பாஸ் வந்து இவர் அப்பனையங்கார் கையில் வந்து ஒரு பலாப்பழத்தை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு, இது நீ உன் கையில் வச்சுக்கோ, இது என்னோட பிரதர் எனக்கு கொடுத்தது, திருச்சியில் இறங்கினப்போ நான் இதை இறங்கினதுக்கப்புறம் நம்ம எல்லாம் சந்திப்போம் இல்லையா, அங்கே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கையில் ஒரு பலாப்பழத்தையும் கொடுத்து அவர் வந்து இவர் ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் உட்கார வச்சுட்டு மீனாட்சி சுந்தரம் வந்து அவரோட டியூட்டியை நெல்லை எக்ஸ்பிரஸில் கண்டினியூ பண்ணிட்டார். இந்த ட்ரெயினும் கிளம்பி எடுத்து எல்லாம் திருச்சியும் வந்துடுது. அதுக்கு முன்னாடி ராமேஸ்வரம் பேசஞ்சரும் அங்கே போய் சேர்ந்தாச்சு. அங்கே வந்து இவருக்கு பேக்கப்பாக போன ரத்னவேலு டிடிஆரும் அங்கே இருக்கார் திருச்சியில். இந்த நெல்லை எக்ஸ்பிரஸும் அங்கே போயிட்டு திருச்சியில் சந்திச்சது. எல்லாருமே பிளாட்ஃபார்மில் இறங்குறாங்க. இறங்கிட்டு இவர் வந்து அப்பனையங்கார் வந்து அங்கே வந்து பிளாட்ஃபார்மில் நடந்து போகும்போது தூரத்தில் வந்து திரு மீனாட்சி சுந்தரம், திரு ரத்னவேலு டிடிஆர் எல்லாரையும் பார்க்குறார். இந்த பலாப்பழத்தை கையோடு எடுத்துன்னு போகிறார். அப்படி ஓடி போகிறார். போகும்போது அங்கே வந்து, சார் ரொம்ப தேங்க்ஸு, உங்களால் தான் இன்றைக்கி எனக்கு ஒரு நிம்மதியே வந்திருக்கு, நீங்கள் எப்படி இவ்வளோ ஒரு அன்பாக நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை, ரொம்ப தேங்க்ஸு, இந்தாங்கோ நீங்கள் கொடுத்த பலாப்பழம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி சுந்தரத்தில் கொடுக்குறார். மீனாட்சி சுந்தரம் வந்து இவரை ஒரு மாதிரி பார்க்குறாரு. என்னது இது பலாப்பழம்ன்றேல, என்ன தேங்க்ஸுங்கிறேல், இது உங்களுக்கு பதில் பேக்கப்புங்கிறேல், ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்கிறார். என்ன சார் திருப்பி அப்பனையங்கார் சொல்கிறார், இல்லை நீங்கள் தானே நான் டியூட்டியை மிஸ் பண்ணிவிட்டு திரு ரத்னவேலு டிடிஆரை பேக்கப்பாக போட்டேன், அதுக்கப்புறம் நெல்லை எக்ஸ்பிரஸ்லேயும் கூட வான்னு சொன்னீங்க, இந்த பலாப்பழத்தை வந்து எனக்கு கொடுங்க, என்னை பிரதர் கொடுத்துன்னு சொன்னீங்க. என்னையா சொல்கிறீர் நீர், எனக்கு ஒன்றுமே புரியல, நான் 2 நாளாக லீவில் இருக்கேன், இன்றைக்கி தான் திருச்சிக்கே வந்திருக்கேன், நீ என்னவோ நான் விழுப்புரத்தில் டியூட்டியில் இருக்கேன், நீ மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்கிறேன், இன்றைக்கி தான் நான் டியூட்டிலேயே வந்து ஜாயின் பண்ணுறேன், என்னன்னே புரியலையே அப்படிங்கிறாரு. 2 பேருக்கும் ஒன்றுமே புரியாமல் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. பார்த்துன்னு இருக்கும்போது டக்குன்னு இவருக்கு ஒரு விஷயம் ஸ்பார்க் ஆகுது. நம்ம அப்பனையங்கார் அவர்களுக்கு, அடடா பகவான் தான் மீனாட்சி சுந்தரம் அவர் ரூபத்தில் வந்து இவரை விழுப்புரத்தில் இவரை சந்தித்து டியூட்டி பேக்கப்பும் ஏற்பாடு பண்ணி இவரை டியூட்டியும் பண்ணுற மாதிரி பண்ணி அந்த பலாப்பழத்தையும் இவருக்கு கொடுத்துருக்கார். இப்போ மீனாட்சி சுந்தரம் சொல்கிறார், அதே டைமில் மீனாட்சி சுந்தரமும் சொல்கிறார், எனக்கு இப்போ ஒன்று புரியுறது, நீ அடிக்கடி உன் குரு பகவானை சந்திக்க போவிய திருவண்ணாமலையில், அவர் தான் என் ரூபத்தில் வந்து உன்னை காப்பாற்றிருக்காருன்னு நினைக்கிறேன், நான் 2 நாளாக லீவில் இருக்கேன், இன்றைக்கி தான் வந்து ஜாயினே பண்ணுறேன், நீ யார் என்ன பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக கேட்குறேன். அப்புறம் யார் பிரதருங்கிற பலாப்பழங்கிற ஒன்றும் புரியல, எனக்கு பிரதரே கிடையாதுங்கிறார் மீனாட்சி சுந்தரம். அப்போ வந்து பகவான் தான் அந்த பலாப்பழத்தையும் இவருக்கு பிரசாதமாக கொடுத்து அந்த பலாப்பழத்தையும் மீனாட்சி சுந்தரம் அவர்கிட்ட ஒப்படைச்சி இவங்க எல்லாமே அது ஒரு பகவானோட பிரசாதமாக ஏற்றுந்தாங்க. இதை சைலண்ட்டாக கவனிச்சுட்டு இருந்த டிடிஆர் ரத்னவேலு, அவர் வந்து ஒரு நாஸ்திகர், அவருக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. இவ்வளோ பெரிய அற்புத லீலையை கேட்டுட்டு அவருக்கே ஒரு சின்ன ஒரு நெருடல் இருக்கு, நம்மளுக்கு மேலே டெஃபினட்டாக ஒரு சக்தி இருக்க தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கும் ஒரு அன்னிலேருந்து ஒரு கடவுள் நம்பிக்கை வரா மாதிரி ஒரு லீலை. அப்போ வந்து அப்பனையங்கார் வந்து அவர் மனசில் தோன்றுறது, பகவானை பார்த்தும்போது நம்ம கேட்டோமே இந்த மாதிரி லீலைகள்லாம் இப்போ நடக்குமான்ட்டு. ஒரே மணி நேரத்துக்கு அப்புறமே அந்த லீலையை பகவான் நடத்தி காமிச்சிருக்கார். நீ நம்பிக்கையோட சரணாகதி பண்ணுனா இந்த மாதிரி லீலை எப்போ வேணாலும் நடக்கணும். அந்த எப்போ வந்து 1 ஹவருக்குள்ள இவருக்கே நடந்திருக்கு. பகவானே அந்த ரூபத்தில் அவரோட பாஸ் ரூபத்தில் வந்து இவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான லீலையை நடத்தி அந்த மீனாட்சி சுந்தரத்துக்கும் அவருக்கும் ஒரு மாறுதல். மைண்டில் அவர் கெடுபடியான ஆட்கள்லாம் அவ்வளோ ஈஸியாக மாறுறது ரொம்ப கஷ்டம். அவருக்கும் ஒரு மாறுதலை கொடுத்து நாஸ்திகம்
கடவுள் நம்பிக்கை இல்லாத ரத்னவேலு அவருக்கும் ஒரு சின்ன மாறுதலை கொடுத்து தன்னுடைய பக்தரை காப்பாற்றுவதற்கு இவ்வளோ பெரிய ஒரு அற்புத லீலையை பகவான் நடத்தியிருக்கார். இந்த லீலையில் நம்ம பகவானோட அற்புத ரசத்தை பார்த்தோம். எப்படி பகவான் தன் கருணைனால தன்னோட பக்தர் ஒரு க்யூரியாசிட்டியில், ஒரு ஆசையில், பகவான் இப்படியெல்லாம் இந்த காலத்தில் நடக்குமான்னு கேட்ட அந்த க்யூரியாசிட்டிக்காக நம்ம பகவான் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தையே நடத்தி காமிச்சார். அற்புதத்தை நடத்துறது மட்டுமே இல்லாமல் நம்ம பகவான் 3 பேருக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷனையும் கொடுத்தார். ஃபஸ்ட்டு அவரோட பாஸ் மீனாட்சி சுந்தரம்க்கு கெடுபிடியாக ரஃப் அண்ட் டஃப்பாக பேசுகிற ஆளுக்கு சாஃப்டாக பணிவாக பேசுகிற டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தார். 2வது அவரோட கலீக் ரத்னவேலுவுக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லாதவருக்கு கடவுள் நம்பிக்கையும் கொடுத்து பக்தியையும் கொடுத்தார். 3வது அப்பனையங்காருக்கு இந்த காலம் இல்லை, எந்த காலத்திலேயும் சரணாகதி இருந்தால் அற்புதங்கள் நடக்கும்ன்றதை காமிச்சு பக்தியை பல்மடங்கு பெருக்கினார். இதுலேருந்து நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் கண்டிப்பாக சொல்லலாம். ராம பக்தராக இருந்தாலும் சரி, இல்லை கிருஷ்ண பக்தராக இருந்தாலும் சரி, இல்லை யோகிராம் சுரத்குமார் பக்தராக இருந்தாலும் சரி, அந்த பரபிரம்மன் ஒன்று தான். அந்த பரபிரம்மன் தான் ராமர், அந்த பரபிரம்மன் தான் கிருஷ்ணர், அந்த பரபிரம்மன் தான் ஃபாதர், அந்த ஃபாதர் தான் நம்ம பகவான் யோகிராம் சுரத்குமார். योगिनाम सुरतकुमार गोपाला, योगिनाम सुरतकुमार गोपाला, आश्रित वत्सल गोपाला, आश्रित वत्सल गोपाला, जय अच्युता केशव गोपाला, जय अच्युता केशव गोपाला, गोपाला जय गोपाला, गोपाला जय गोपाला, योगिराम सुरतकुमार गोपाला, योगिराम सुरतकुमार गोपाला, श्याम कंबरधर गोपाला, श्याम कंबरधर गोपाला, जय चारु संभाषण गोपाला, जय चारु संभाषण गोपाला, गोपाला जय गोपाला, गोपाला जय गोपाला, योगिराम सुरतकुमार गोपाला, योगिराम सुरतकुमार गोपाला, वनमाला शोभित गोपाला, वनमाला शोभित गोपाला, जय विशाल नेत्र गोपाला, जय विशाल नेत्र गोपाला, जय करुणालय श्री गोपाला, जय करुणालय श्री गोपाला, गोपाला जय गोपाला, गोपाला जय गोपाला, योगिराम सुरतकुमार गोपाला, योगिराम सुरतकुमार गोपाला, माया मानुष गोपाला, माया मानुष गोपाला, जय सुदाम सुंदर गोपाला, जय सुदाम सुंदर गोपाला, गोपाला जय गोपाला, गोपाला जय गोपाला, योगिराम सुरतकुमार गोपाला, योगिराम सुरतकुमार गोपाला, योगिराम सुरतकुमार गोपाला. யமுனா தேவி, யமுனைங்கிற நதியோடு மகத்துவமும் புனிதத்தை பற்றியும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். எப்பேற்பட்ட புனிதமான நதிங்கிறது இதிகாசங்கள், புராணங்கள், சாஸ்திரங்களில் கூட கூறப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட புனிதமான யமுனை நதியை கூட துவாபர யுகத்தில் காளிங்கன் தன்னோட விஷத்தன்மையால் ஃபுல்லாக பாய்சன் பண்ணி வச்சுருந்தார். பாலர்கள், பசுக்கள் யாராலேயுமே கிட்ட கூட நெருங்க முடியாத அளவுக்கு அந்த யமுனை நதியை பாய்சன் பண்ணி வச்சுருந்தார். ஆனால் கிருஷ்ணர் தன்னோட அவதாரத்தில் காளிங்க நர்த்தனம் ஆடி காளிங்கனோடு ஈகோவை அடக்கி யமுனை நதியோட புனிதத்தை திருப்பி எடுத்துன்னு வந்தார். யமுனையை சுத்திகரித்து எல்லாராலேயும் யூஸ் பண்ணுற மாதிரி அதை திருப்பியும் எடுத்துன்னு வந்தார்.
எப்படி துவாபர யுகத்தில் கிருஷ்ணர் யமுனையை சுத்திகரித்தாரோ அதே மாதிரி கலியுகத்தில் நம்ம பகவானோட நாம மகிமை எப்படி தண்ணியை சுத்திகரித்து ஒரு குடும்பத்தையே காப்பாற்றித்துங்கிறத பார்ப்போம். சென்னையை சேர்ந்த திருமதி கௌரி மற்றும் லக்ஷ்மணன் தம்பதியர் வந்து ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிகள் அவர்களின் அத்தியந்த பக்தர்கள். 1994 அந்த வருஷத்தில் வந்து இவங்க வந்து வலசரவாக்கமில் ஒரு வீடு கட்டுறாங்க. அந்த வீடு எப்படின்னா ஒரு தெரு முனையில் அவங்க வீடு, சுற்றி இந்த சைடு சுற்றி நிறைய வீடு இருக்கும். அந்த மாதிரி ஒரு வீடு வாங்குறாங்க. வாங்கிட்டு அவங்க ஒரு பெரிய இக்கட்டான ஒரு விஷயத்தில் நம்ம சிக்கலில் இவங்க மாட்டிக்கிறாங்க. என்னென்னா தண்ணி, அவங்க வீட்டில் வர தண்ணி வந்து அவ்வளோ ஒரு மஞ்சளாக இருக்கும். சாதாரண மஞ்சள் இல்லை, கட்டி கட்டியாக கோபி சந்தனம் மாதிரி மஞ்சள், அவ்வளோ மஞ்சள். இது ஏன்னா வந்து அவங்க வீட்டை தவிர மற்ற வீட்டில் வந்து தண்ணி நல்ல வெள்ளையாக இருக்கும், இவங்க வீட்டில் மாத்திரம் அவ்வளோ மஞ்சளாக இருக்கும். ஏன்னா அது தெரு முனையில் இருக்குது, அந்த மாதிரி ஒரு பிளேஸ்மெண்ட். அதனால் மிகப்பெரிய இக்கட்டில் இவங்க வந்து இருந்தாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. நிறையா ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ஒன்றுமே இவங்களால் அது சரி பண்ணவே முடியாதுன்ற அளவுக்கு இருந்தது. ஒரு 2 வருஷம் அப்படி இப்படி சமாளித்தாங்க இதை வச்சுட்டு. 2 வருஷத்துக்கு அப்புறம் சரி இவ்வளோ மஞ்சளாக இருக்குது தண்ணி, நம்ம போர் போட்டு பார்ப்போம், போர் போட்டாக்க கொஞ்சம் வெள்ளையாக வரத்துக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 90 ஃபீட்டுக்கு வந்து போர் போடுறாங்க. போட்டால் அதுலேயுமே தண்ணி மஞ்சள், வெள்ளையாகிறதுக்கு சான்ஸே இல்லைன்ற மாதிரி மஞ்சள். இன்னும் கொஞ்சம் ஃபீட்டை இது பண்ணாங்க, அப்போ கூட அவங்களுக்கு வந்து சுத்தமான தண்ணி வரவே இல்லை. என்ன பண்ணுறதுனே தெரியல இவங்களுக்கு. இதோட கூட கொஞ்சம் காலம் போச்சு. அதுக்கப்புறம் சரி டெக்னாலஜி யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு அயான் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒரு கம்பெனி இருந்தது அப்போது. அது எப்படின்னா ஒரு சிலிண்டர் மாதிரி அவங்க கொடுப்பாங்க, அந்த சிலிண்டரை வீட்டில் பொருத்திடுவாங்க. அதுக்குள்ளே வந்து தண்ணி கிணத்துலேருந்து தண்ணி அதில் வந்து ஃபில்டரிங் ப்ராசஸ் நடந்து அதுக்கப்புறம் டேங்க்குக்கு தள்ளும். அந்த மாதிரியான ஒரு மிஷின் அது. இவர் வந்து லக்ஷ்மணன் அவர்கள் அயான் எக்ஸ்சேஞ்ச் கம்பெனியை அணுகி அந்த சிலிண்டரை வந்து இவங்க வீட்டில் பொருத்துகிறாங்க. பொருத்திட்டு தண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு சுத்தமாக ஆச்சு. ஆனால் அதுலேயும் ஒரு பெரிய சிக்கலை சந்தித்தாங்க. என்னென்னா அந்த மாதிரி அவ்வளோ பெரிய ஒரு சிலிண்டரெல்லாம் வீட்டில் வச்சு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது வந்து ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸ் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல அந்த சிலிண்டர் வச்சாக்க நிறைய ஆளுங்களை வச்சு அந்த இதை மெயின்டைன் பண்ணலாம். ஆனால் இவங்க வீட்லேயும் அவங்க 2 பேர் தான், அவங்களால அதை மெயின்டைன் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. அது இருக்கிறதுக்கு தண்ணி மஞ்சள் தண்ணியே பரவாயில்லடா அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு தோணி போச்சு. அதுக்கப்புறம் அந்த சிலிண்டரையும் வந்து அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களால மெயின்டைன் பண்ணி அதை மேனேஜ் பண்ண முடியல. அதனால் அதுவுமே அந்த அட்டம்ப்ட்டுமே அவங்களுக்கு ஃபெயில் ஆகிடுச்சு. திருப்பி தண்ணி மஞ்சள் தான். இதே மாதிரி ட்ரை பண்ணி ஒரு 6-7 வருஷம் போயிடுச்சு. 6-7 வருஷமும் மஞ்சள் தண்ணியிலேயே அவங்க ஓட்டியிருக்காங்கன்னா பார்த்துக்க எவ்வளோ கஷ்டமான விஷயம். அது சென்னை மாதிரி ஒரு இடத்துல வந்து அந்த மஞ்சள் தண்ணியில் துணி துவைக்கிறது கஷ்டம், 10 பாத்திரம் தேய்க்கிறது கஷ்டம், எல்லாமே குடிக்கிறது கூட எவ்வளோ கஷ்டம். அது 6 to 7 இயர்ஸ் மேனேஜ் பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த டைமில் கரெக்டாக ஒரு 6-7 வருஷத்துக்கு அப்புறம் கரெக்டாக அந்த டைமில் வந்து ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிகள் அவர்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணார் வேர்ல்டு வைடு. 48 நாள் பகவான் யோகி ராம் சரத்குமார் அகண்ட நாம ஜபம். நிறைய பேர் வீட்டில் ஒரு நாளைக்கு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 48 நாள் ஒரு மண்டலத்துக்கு அவர் வந்து சுவாமிஜி சொல்லி அந்த மாதிரி நிறைய பேர் வீட்டில் வச்சுருந்தாங்க. அதே சமயத்தில் வந்து இவங்களோட வீட்டிலையும் ஒரு நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் வருது இவங்களுக்கு. அந்த முறையில் வந்து ஒரு நாளைக்கு வந்து அகண்ட நாம ஜபம் இவங்க வீட்டில் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த அந்நாள் அரசு வந்து மழைக்கும் கஷ்டமாக இருந்தது அந்த காலத்தில். ஒரு 2000 அந்த இயரில் மழைக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்தது, தண்ணி பற்றாக்குறை இருந்தது. அதனால் அந்நாள் அரசு வந்து அந்த மழைநீர் சேகரிப்பு திட்டம் அது வந்து எல்லார் வீட்லேயும் பொருத்தியே ஆகணும் அப்படின்ற ஒரு ஆணை பிறப்பித்தது. அதற்கு ஏற்றாப்புல வந்து இவங்க வீட்லேயும் மழைநீர் சேகரிப்பு திட்டம் போடலான்னு சொல்லிட்டு இது எப்படி பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த நாமஜபம் அகண்ட நாமஜபம் நடக்கிற அன்றைக்கே இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டத்தையும் போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தது. அதே மாதிரி அன்றைக்கி அகண்ட நாமஜபம் டே வந்தது இவங்க வீட்டில். கார்த்தால 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் பகவான் யோகிராம் சரத்குமார் அகண்ட நாமஜபம். அதே டைமில் பிளம்பரும் வந்தார். அவரும் இந்த வேலைகள் அந்த மழைநீர் சேகரிப்பு திட்டம் வேலையை அவரும் பேரலாக ஆரம்பித்தார். இவங்க வந்து மனசார அன்றைக்கி ஃபுல்லாக 12 மணி நேரம் கார்த்தால 6லேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும்
எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறும் போதோ இல்லை நாமா சொல்லும் போதோ தீவிரமாக யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார், எப்படியானா இந்த 6-7 வருஷம் தீராத பிரச்சனை இதில் ஆனால் தீரணும், வேறு வழியே இல்லை எங்களுக்கு அப்படின்னு நொந்து போய் ரொம்ப பிரார்த்தனை பண்ணி மனசார பகவானை பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருந்தாங்க. மனமே குருபதம் பணிந்திடுவாய், மனமே குருபதம் பணிந்திடுவாய், பிறவி பெருங்கடல் கடந்திடவே, பிறவி பெருங்கடல் கடந்திடவே, யோகிராம் சுரத்குமார் நாமம் சொல்லி, யோகிராம் சுரத்குமார் நாமம் சொல்லி, பேரின்பமதில் திளைத்திடவே, பேரின்பமதில் திளைத்திடவே, மனமே குருபதம் பணிந்திடுவாய், மனமே குருபதம் பணிந்திடுவாய், பிறவி பெருங்கடல் கடந்திடவே, பிறவி பெருங்கடல் கடந்திடவே, யோகிராம் சுரத்குமார் நாமம் சொல்லி, யோகிராம் சுரத்குமார் நாமம் சொல்லி, பேரின்பமதில் திளைத்திடவே, பேரின்பமதில் திளைத்திடவே. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவாய நமோ, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவாய நமோ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருண சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருண ஜடா, யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெய குருராயா, யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெய குருராயா, மனமே குருபதம் பணிந்திடுவாய், மனமே குருபதம் பணிந்திடுவாய், பிறவி பெருங்கடல் கடந்திடவே, பிறவி பெருங்கடல் கடந்திடவே, யோகிராம் சுரத்குமார் நாமம் சொல்லி, யோகிராம் சுரத்குமார் நாமம் சொல்லி, பேரின்பமதில் திளைத்திடவே, பேரின்பமதில் திளைத்திடவே. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவாய நமோ, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவாய நமோ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருண ஜடா, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருண ஜடா, யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெய குருராயா, 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 மனமே குருபதம் பணிந்திடுவாய், பிறவி பெருங்கடல் கடந்திடவே. இந்த வகையில் அவங்க ரொம்ப மனசார அந்த நாள் ஃபுல்லாக எப்படியான இந்த பிரச்சனை தீரணுன்ற ஒரே நோக்கோட தீவிரமாக நாம சொல்லிகிட்டே இருந்தாங்க. சொல்லிகிட்டே இருக்கும்போது அன்றைக்கி அகண்ட நாம ஜபமும் மிக அழகாக முடிந்தது. அன்று இரவே பயங்கரமான மழை பெஞ்சுது. இவ்வளோ நாள் இல்லாத மழை அன்றைக்கி நல்ல மழை பெஞ்சுது. அந்த மழைநீர் சேகரிப்பு திட்டம் வேலையும் முடிந்தது. அதில் இவங்களுக்கு அந்த மழைநீர் சேகரிப்பு திட்டம் வேலை மூலமாக அந்த தண்ணியை அன்றைக்கி நல்ல மழை பெஞ்சு கிணத்துல நல்ல தண்ணி வந்தது. அடுத்த நாள் கார்த்தால இவங்க மோட்டர் போடுறாங்க.
மோட்டரை போட்டு பார்க்கும்பொழுது இவங்களுக்கு எதுவும் நம்பிக்கை இல்லை. நம்ம நார்மல் மனுஷ இயல்புக்கு வந்து ஒரு விஷயம் அற்புதம் நடக்கும் அப்படின்னா கூட நம்மளுக்கு அதை நம்புறதுக்கு கொஞ்சம் நம்மளோட கெப்பாசிட்டிக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அந்த மாதிரி மோட்டரை போட்டு பார்த்து போய் டேங்க்கில் போய் பார்த்தா பள்ளிங்க மாதிரி தண்ணி வெள்ளை வெள்ளையர்னு இருக்குது. இவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நான் சொன்ன மாதிரி நம்பிக்கை வரல. லைட்டாக இவ்வளோ வருஷம் எப்படி அது ஒரு நாளில் தீந்துரும் அந்த பிரச்சனை அப்படின்ற ஒரு நிரடல் இருந்தது. என்ன பண்ணாங்க, டேங்கை திருப்பி காலி பண்ணிட்டு திருப்பி மோட்டரை போட்டு பார்த்தாங்க. ஒருவேளை நம்ம தான் கற்பனை பண்ணுறோமோ அப்படின்ட்டு மோட்டரை போட்டு திருப்பி போய் டேங்கில் பார்த்தா பள்ளிங்கு மாதிரி தண்ணி வெள்ளை 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 வெள்ளையர்னு. இவ்வளோ 6 to 7 வருஷம் தீராத பிரச்சனை ஒரே நாள் அகண்ட நாம ஜபம், பகவானின் யோகிராம் சுரத்குமார் நாம ஜபத்தில் அந்த மஞ்சளாக இருந்த தண்ணி கூட பளிங்கு மாதிரி. நேச்சுரல் ரிசோர்ஸ்லாம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அந்த டிவைன் பவரால் மட்டும்தான் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லையா? அந்த மாதிரி இந்த ஒரு நாம ஜபத்தோட பவர் அடுத்த நாளே அந்த தண்ணி பிரச்சனை அவங்களுக்கு தீர்ந்தது. என்னென்னவோ ட்ரை பண்ணாங்க. நம்ம லாஜிக்காக நிறையா இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலையே. கடைசியில் அந்த நாமா தானே அதை ஹெல்ப் பண்ணிட்டு அவங்களுக்கு. அப்படி அன்றிலிருந்து இந்த இன்சிடெண்ட்லேருந்து அவங்க பகவான் மேலே அத்தியந்த பக்தர்கள் ஆயிட்டாங்க. ஆகிட்டு நிறையா நாமா சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்பையிலேருந்து சொல்லிகிட்டே இருக்கும்போது ஒரு நாளைக்கு வந்து அவங்களுக்கு ஒரு டக்குன்னு ஒரு டவுட் வந்தது. நம்ம இவ்வளோ நாமா சொல்கிறோமே, பகவானுக்கு இது தெரியுமா, அவர் கேட்பாரா இதை அப்படின்னு ஒரு டவுட் வந்து. இது எல்லாருக்குமே இயல்பாக இருக்கிற டவுட்டு தான். நம்ம நாமா நிறையா சொல்ல சொல்ல நம்மளுக்கு நிறையா டவுட்ஸ் வரும். நம்ம சொல்கிறது பகவான் கேட்குறாரா, பகவான் வந்து இதை அனுகிரகம் பண்ணுவாரா, இது நம்மளுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் வருதா, என்ன எதுன்னு இந்த ஒரு டவுட்ஸ் தான் நம்ம மைண்டில் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்ம இதை எப்படி எடுத்துக்கணும்னா, இந்த டவுட்டை நம்ம நாமா சொல்கிறதே பகவானோட சங்கல்பம் இல்லாமல் சொல்லவே முடியாது. அவர் சங்கல்பம் இருக்கிறதுனால தான் நம்மளால் ஒரு நாமா கூட நம்மளால் சொல்ல முடியாது. அதை வந்து நம்ம அப்படி தான் எடுத்துக்கணுமே தவிர நம்ம சொல்லி பகவான் கேட்குறாரா அப்படின்ற மாதிரி அதை எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி இவங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்கும் பொழுது அப்படி ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்காங்க கௌரியும் லக்ஷ்மணனும். அவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க, பகவானுக்கு இது தெரியுமான்னு தெரியல, நம்மளும் இவ்வளோ நாமா சொல்லின்னு இருக்கோம் அப்படின்னு சொன்ன ஒரு க்ஷணத்தில் ஒரு கார் போகிறது, வெள்ளை கலரில் ஒரு கார், யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா அப்படின்ட்டு அதில் எழுதியிருக்கு. உடனே அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் மாதிரி அதை தோணிடுது. கண்டிப்பாக பகவான் நம்மளோட பிரார்த்தனைகள்லாம் ஏற்றுக்கிறார், நம்ம சொல்கிறதெல்லாம் அவர் கேட்குறது, அவர் நம்மளுடைய ஒரு நாமாவையும் அவர் ஏற்றுக்கிறார் அப்படின்ற ஒரு உறுதி அவங்களுக்கு வந்தது. நம்மளாம் நார்மலாக வந்து எப்படி எதனா ஒரு பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். ரோட்டில் போயிட்டே இருக்கும்போது பட்டாம்பூச்சி பார்த்தா பகவான் அப்ரூவ் பண்ணுறார் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே டே டு டே இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். ஏதோ ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்போம், இது நடக்கணும் அப்படின்னு ஒரு பட்டாம்பூச்சி பறக்குவாங்க அப்படின்னா கண்டிப்பாக பகவான் அப்ரூவ் பண்ணுறார். அந்த மாதிரி பகவான் ஹஸ் காட், அவருக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்குது அப்ரூவ் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி இவங்க நினச்ச மாத்திரத்தில் அந்த ஒரு கார் போகிறது. அதில் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு, அந்த கார் எங்கேருந்து வந்தது, வெள்ளை கலர் காரு, அதில் யோகிராம் சுரத்குமார்னு போட்டிருக்கு. இதெல்லாம் வந்து பகவானோட டிவைன் பவர்ஸ்னால நடக்கிற ஒரு விஷயங்கள். இந்த நாமா பார்க்குறதோ இல்லை பட்டர்ஃப்ளை பார்க்குறதோ இல்லை பகவானோட ஃபோட்டோ பார்த்த உடனே நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நம்ம எங்கே பார்த்தாலும் நம்ம எல்லாரும் சந்தோஷப்படுவோம். இது பகவானே சொல்லியிருக்கார், நான் எல்லா நாமத்திலையும் எல்லா ஃபோட்டோலேயும் பூர்ணமாக சாக்ஷாத் உயிரோட்டமாக இருந்துட்டுருக்கேன்னு பகவானே சொல்லியிருக்கார். அதனால் நம்ம எல்லாம் பகவானோட நாமம் தானே இல்லை ஒரு ஃபோட்டோ தானே நினைக்கவே கூடாது. ஏன்னா சாக்ஷாத் பகவான் அங்கே பூர்ணமாக உட்காந்துருக்கார். நம்ம நிறைய பேர் இப்போ கூட மொபைலில் ஃபோட்டோ வச்சுப்போம், இல்லை அவரோட நாமத்தை நம்ம காரில் வச்சுப்போம், இல்லை பட்டர்ஃப்ளை பறக்கிறது, இதெல்லாம் உண்மையாகவே பகவான் வருது தான். ஏன்னா அவரே சொல்லியிருக்கார். இந்த லீலையில் நம்ம பார்த்தது பீபத்ச ரசம், அருவருப்பாக இருக்கிற தண்ணியை சுத்திகரித்து நம்ம பகவான் நம்மளுக்கு சிம்பாலிக்காக ஒரு விஷயம் சொல்கிறார். என்னன்னா, நம்ம எத்தனை ஜென்மமோ எத்தனை கர்மாக்கள் பண்ணிட்டு வந்திருக்கோம். அப்படி ஜென்மாவாக பண்ணின கர்மாக்களும் வாசனைகளும் அழுக்காக இருக்கிற எல்லாத்தையும் நம்ம நாமா சொல்ல 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 நம்ம பகவான் நம்மளுக்குள்ளேருந்து அதை சுத்திகரித்து நம்மளை ஒரு பெருநிலைக்கு அழைச்சின்னு போகிறார் அப்படிங்கிற லீலையை நம்ம இப்போ பார்த்தோம். எப்போ பகவானை யோகிராம் சுரத்குமார் எந்த சிச்சுவேஷன்லேயே இருந்தாலும் எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் பகவான் யோகிராம் சுரத்குமார்னு ஒரு நாம சொன்ன மாத்திரத்தில் நம்ம பகவான் நம்மளுக்காக ஓடோடி வந்து நம்மளோட அந்த சிச்சுவேஷன் அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி கொடுப்பார். கூவி அழைத்தால் நம்மை காப்பார், கூவி அழைத்தால் நம்மை காப்பார், எங்கிருந்தாலும் யோகிராம் சுரத்குமார் என்று கூவி அழைத்தால் நம்மை காப்பார்.
நம்மை காப்பாய். எங்கிருந்தாலும் யோகிராம் சுரகுமார் என்று கூறி அழைத்தார் நம்மை காப்பாய். விசிறியும் சிரட்டையும் கையில் ஏந்தும் இறைவா, அண்டமனைத்தையும் காக்கும் எங்கள் ஈசா. விசிறியும் சிரட்டையும் கையில் ஏந்தும் இறைவா, அண்டமனைத்தையும் காக்கும் எங்கள் ஈசா. எப்பொழுதும் பிரபஞ்ச படியில் நிலைத்தார். எப்பொழுதும் பிரபஞ்ச படியில் நிலைத்தார். தந்தையாய் நம்மையெல்லாம் காக்கும் எங்கள் யோகியை. எப்பொழுதும் பிரபஞ்ச வழியில் நிலைத்தார். தந்தையாய் நம்மையெல்லாம் காக்கும் எங்கள் யோகியை கூறி அழைத்தார் நம்மை காப்பார். எங்கிருந்தாலும் யோகிராம் சுரகுமார் என்று கூறி அழைத்தார் நம்மை யோகிராம் சுரகுமார், யோகிராம் சுரகுமார், யோகிராம் சுரகுமார் ஜெய குருராயா. 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 எங்கிருந்தாலும் யோகிராம் சுரகுமார் என்று கூறி அழைத்தார் நம்மை காப்பார். விருட்சத்துக்கு கீழே உட்காந்து நம்ம என்ன கேட்டாலும் எவ்வளோ கேட்டாலும் அது அள்ளி அள்ளி நம்மளுக்கு அந்த விருட்சம் கொடுத்துட்டே இருக்கும். ஆனால் நம்ம எல்லாருக்கும் கல்பத்தருவாக இருக்கிறது நம்ம பகவான் தான். நம்ம பகவான் நம்மளுக்கு என்ன கேட்டாலும் எவ்வளோ கேட்டாலும் அள்ளி அள்ளி கொடுத்துட்டே இருப்பார். ஆனால் இங்கே தேவகி அம்மா அடிக்கடி சொல்லுவா, நம்ம பகவான் கிட்ட ஒரு விஷயம் கேட்டால் அது 3 விதமாக பூர்த்தி ஆகும்.
ஒன்று, நம்ம கேட்ட மாத்திரத்தில் அது நம்மளுக்கு பூர்த்தி ஆகும். நம்ம ஒன்று கேட்குறோம், அது இம்மீடியட்டாக நம்மளுக்கு அது பூர்த்தி பண்ணி நம்ம பகவான் நம்மளுக்கு கொடுப்பார். ரெண்டாவது, நம்ம ஒரு விஷயம் கேட்டோன்னா அது கொஞ்சம் தாமதமாக நம்மளுக்கு கிடைக்கும். சில வருடங்களுக்கு அப்புறமோ இல்லை சில வாரங்களுக்கு அப்புறமோ கூட கிடைக்கும், ஆனால் சில தாமதத்தோடு கிடைக்கும். மூணாவது, நம்மளை எவ்வளோ கேட்டாலும் நம்ம பகவான் அது நம்மளுக்கு கொடுக்கவே மாட்டார். அதுக்கு தெளிவாக நோன்னு தான் அர்த்தம். நம்ம எவ்வளோ கேட்டாலும் அவர் கொடுக்க மாட்டார். இந்த கொடுக்காத நேரத்தில், இந்த நோன் நம்ம பகவான் நம்ம கிட்ட சொன்ன நேரத்தில் நம்ம நார்மல் மைண்டுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அடடா, நம்ம ஒரு விஷயம் பகவான்கிட்ட கேட்டிருக்கோமே, அது பகவான் பூர்த்தி பண்ணி கொடுக்கலே, நோன்னு சொல்லிட்டாரே, எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அந்த நோ தான் நம்மளுக்கு பகவான் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பிளெஸ்ஸிங், மிகப்பெரிய விஷயன்றதே லேட்டர் ஸ்டேஜில் பகவானே ஒரு லீலை மூலமாக நம்மளுக்கு உணர்த்துவார். இதே மாதிரி பகவானோட ஒரு மிகப்பெரிய பக்தருக்கு நோன்னு சொல்லி எப்படி ஒரு பிளெஸ்ஸிங்காக அதை மாற்றினார்ன்றதை பார்ப்போம். அந்த மிகப்பெரிய பக்தர் வேறு யாரும் இல்லை, நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற திரு வெங்கட்ராமன் சார் தான். நமக்கெல்லாம் தெரிஞ்ச திருமதி பிரபா மற்றும் சுந்தரராமன் பகவானோட அத்தியந்த பக்தர்கள். அவள் ஃபேமிலியே ஃபுல்லாக பகவானுக்கு சரண்டர் ஆனவா. பகவானுக்கு அவங்க பண்ணாத சேவையே கிடையாது, அவ்வளோ சேவை பண்ணியிருக்காங்க. ஒரு சமயம் அவள் ஃபேமிலியில் வந்து பிரபா மற்றும் சுந்தரராமன் அவளோட சன்னுக்கு கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சுது. அவங்க ஃபேமிலியில் ஒரு ஐதீகம் உண்டு. என்னென்னா, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எதனா முடிஞ்சவொடனே நேர்த்திக்கடன் செலுத்துறது அப்படிங்கிற ஒரு ஐதீகம் உண்டு. அந்த மாதிரி வந்து அவங்க வந்து சுவாமி மலையில் போயிட்டு முருகனுக்கு அந்த கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சதுனால நேர்த்திக்கடன் செலுத்தலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. உடனே அவங்களுக்கு ஒரு தாட் வருது, அடடா பகவானையும் கேட்கலாமே, பகவான் கலந்துப்பாரா அப்படின்ட்டு. பகவானே வந்து நேர்த்திக்கடனில் கலந்துக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், சாதாரணமான விஷயமா? அது போய் பகவான் அந்த ரெக்வஸ்ட்டாக பகவான்கிட்ட கேட்குறாங்க. அவங்க இந்த மாதிரி பகவான், இந்த மாதிரி கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சது, நேர்த்திக்கடன் செலுத்தலான் இருக்கோம், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு போய் கேட்குறாங்க. பகவானை இமீடியட்டாக ஓகே கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். பெரிய பெரிய பாக்கியம். அந்த மாதிரி நேர்த்திக்கடனுக்கு ஏற்பாடுகள்லாம் நடந்தது. எல்லாருமே சுவாமி மலைக்கு போனாங்க. சுவாமி மலையில் வந்து பகவானுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பகவானும் அங்கே பச்சை தலப்பாகையோட அந்த வெண் தாடியோடு அப்படியே ஒரு ராஜா மாதிரி அங்கே வந்து நின்றார். வெண்தாடி வேந்தனே பச்சை தலை பாகையனே பணில் துணை பாடினோம் ஜெய குருதேவா. வெண்தாடி வேந்தனே பச்சை தலை பாகையனே பணில் துணை பாடினோம் ஜெய குருதேவா. யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார் ஜெய குரு ராயா. யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார் ஜெய குரு ராயா. யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார் ஜெய குரு ராயா. யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார் ஜெய குரு ராயா. யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார் ஜெய குரு ராயா. யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார் ஜெய குரு ராயா. யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார் ஜெய குரு ராயா. யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார் ஜெய குரு ராயா. யோகி ராம் சூரத்குமார் ஜெய குரு ராயா. யோகி ராம் சூரத்குமார் ஜெய குரு ராயா. அப்படி மேடம் மாதிரி முடிச்சது, மங்களகரமாக முடித்தார். அதே மாதிரி மங்களகரமாக அந்த நேர்த்திக்கடனும் முடிந்தது. முடிஞ்சு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. பகவானும் வந்து தேவக்கியம்மா, பகவான் எல்லாருமே கிளம்பிட்டாங்க. ஆனால் கிளம்பும்போது ஒரு விஷயம் நடந்தது. அங்கே
என்னன்னா மறந்து போய் பகவான் தன்னுடைய தலைப்பாகையை அங்கேயே விட்டு கிளம்பி விட்டார். அது வந்து யார் கண்ணுலையுமே படலையா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு எண்ணம் இப்போ எழும், பட்டுது. திரு வெங்கட்ராமன் சார் மற்றும் அவருடைய மனைவி அவங்க கண்ணில் பட்டுது. அது பட்டுந்து இவங்க எடுத்து வச்சுட்டாங்க தலைப்பாகையை. நம்மளுக்கெல்லாம் அந்த தலைப்பாகை இப்போ கிடச்சிருக்காதா அப்படின்னு ஒரு நம்மளுக்கே ஒரு மைண்டில் ஒரு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், பகவான் யூஸ் பண்ண ஒரு தலைப்பாகை அப்படின்னு நம்மளுக்கு ஒரு தோணும். அதே மாதிரி தான் அவர்களுக்கும் தோணித்து தலைப்பாகையை எடுத்துக்கொண்டு பூஜை அறையில் வைத்து அது வந்து ரொம்ப பாதுகாத்து வச்சுட்டு இருந்தாங்க, ரொம்ப அன்போடு அதை வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்படி கொஞ்சம் காலம் போன உடனே திடீர்னு ஒரு நாள் வந்து அவங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றுறது அவங்க மனைவியாக இருக்குது. என்னென்னா, அடடா பகவான் யூஸ் பண்ண விஷயங்கள் பகவானோட பர்மிஷன் இல்லாமல் நம்ம வச்சுட்டு இருக்கோமே, அது கரெக்டாக தப்பா? ரொம்ப மிக நியாயமான ஒரு டவுட்டு. ஏன்னா பகவான் யூஸ் பண்ண ரெலிக்ஸ்லாம் ரொம்ப பவர்ஃபுல். அதை வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயந்தான். ஆனால் அது கரெக்டாக இல்லையான்னு பகவான் சொன்னால் தான் நம்மளுக்கு தெரியும். அதே டவுட்டு தான் அவங்களுக்கும் வந்தது. அதனால் என்ன நினச்சாங்கன்னா, ஓகே உடனே நம்ம திருவண்ணாமலை கிளம்புவோம், கிளம்பி போய் பகவானை தரிசனம் பண்ணி பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணி பகவானே இதை கேட்டுருவோம், இதை வச்சுக்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு இவங்க எல்லாருமே வந்து அந்த தலைப்பாகை எடுத்துக்கொண்டு சேஃபாக எல்லாருமே சுதாமாவுக்கு வராங்க. வந்துட்டு பகவான் தேவகி அம்மா எல்லாம் உட்காந்துருக்காங்க. இவங்க உள்ளே வராங்க. பகவான் ரொம்ப ஆஸ் யூஷுவல், பகவானுக்கு நிறைய சேவை பண்ண ஃபேமிலியில் பகவான் வில் பி ஆல்வேஸ் ஹாப்பி டு வெல்கம் தெம். அந்த மாதிரி ரொம்ப அழகாக வெல்கம் பண்ணி இவங்களை வந்து இவங்களும் நமஸ்கரித்து அந்த தலைப்பாகையை வச்சுருந்தாங்க. கேட்கலாமா, என்ன எப்படி கேட்குறதுன்னு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தேவகி அம்மாவுக்கு இது புரிஞ்சிருது. இவங்க இதுதான் கேட்க வந்திருக்காங்க, தலைப்பாகையை வைத்து கொள்ளலாமா இல்லை ரிட்டர்ன் பண்ணணுமா அப்படின்ற டவுட் இவங்களுக்கு இருக்குன்றது அவங்களுக்கு புரிஞ்சிருது. ஜாடையாக அவங்க வந்து பகவான் இவங்க சொல்ல வரதை புரிஞ்சுட்டு பகவான்கிட்ட தேவகி அம்மா கேட்டாங்க, இந்த மாதிரி பகவான் இவங்க வந்திருக்காங்க, இந்த மாதிரி தலைப்பாகையை நம்ம விட்டுட்டு வந்துட்டோம், அதனால் இவங்க எடுத்து வச்சுருந்தாங்க, ஸோ இதை வச்சுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு டவுட் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு அம்மா சொன்ன உடனே பகவான் நோ தேவகி, வில் கிவ் தம் சம்திங் பெட்டர் அப்படின்ட்டார். வேண்டாம், இது அவங்களுக்கு வேண்டாம், இதை விட பெட்டராக வேறு எதனா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நமக்கு நார்மலாக இவ்வளோ நாள் வச்சுருந்தோம், பகவான் ஓகே தான் சொல்ல போகிறார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு க்ஷணத்தில் பகவான் நேர்மாறாக நோ வில் கிவ் தம் சம்திங் பெட்டர் அப்படின்ட்டார். இன்னும் இதை விட பெட்டராக வேறு எதனா கொடுக்கலான்னு சொல்லிட்டார். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, இது வேண்டாம் அப்படின்னு நிறுத்தலை, இதை விட பெட்டராக வேறு தரேன் அப்படின்னு பகவான் சொன்னது வந்து இவங்களுக்கு ஒரு கன்சோலிங் ஃபேக்டராக இருந்தது. கண்டிப்பாக பகவான் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தலைப்பாகையை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. இப்படி கொஞ்ச காலம் கழிந்தது. திரு வெங்கட்ராமன் சார் அவர்களுக்கு வந்து கல்ஃபில் வேலை பார்த்து கொண்டிருந்தார். இப்போ வந்து கல்ஃப்க்கு ட்ராவல் பண்ணி அவங்க கம்பெனியில் நிறைய பழைய மிஷின்ஸ் இருந்தது, அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணி புது மிஷின்ஸ் வாங்கி போடலாம் அப்படின்னு ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க கம்பெனியில். அதுக்கு சார் தான் இன்சார்ஜாக இருந்து அதை பார்த்துட்டு இருந்தார். அப்போ வந்து நிறைய புது மிஷின்ஸ் வந்து இறங்கியிருக்கு. சார் வந்து அவர் ரூமில் உட்காந்துருக்கார் வெங்கட்ராமன் சார். அப்போ வந்து இந்த ஆஃபீஸில் வேலை செஞ்ச ஒருத்தர் வந்து, சார் புது மிஷின் வந்திருக்கு, கொஞ்சம் வந்து செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். புது மிஷின் தானேன்னு சொல்லி சார் ரூம்லேருந்து இருந்து செக் பண்ண போகிறார். அதே சமயத்தில் வந்து இன்னொருத்தர் வந்து, சார் 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 உங்களுக்கு திருவண்ணாமலையிலேருந்து ஒரு ஃபோன் வந்திருக்கு அப்படிங்கிறார். இவர் ஒன்று திருவண்ணாமலையா, என்னடா அது திருவண்ணாமலை யாராக இருக்கும், ஆசிரமமாகவும் அந்த ஒரு நினைப்பில் டக்குன்னு ஒரு பதற்றத்தோடு, அப்போலாம் லேண்ட்லைன் தானே, ஃபோனை எடுக்கிறார். அந்த சைடு பார்த்தா டெட்டாக இருக்குது. அந்த ஃபோனை எடுத்து டெட்டாகிற இந்த சமயத்தில் அந்த செக் பண்ண போகிற புது மிஷின் டமால்னு வெடித்து செதறிடுது. பாருங்கோ பகவானோட கருணை. அந்த ஒரு க்ஷண நேரத்தில் திருவண்ணாமலையிலேருந்து கால் வருதுன்னு இவர் ஃபோனை எடுக்க போய் அந்த டெட்டான மாத்திரத்தில் அங்கே மிஷின் வெடிச்சிருக்கு. இவர் அங்கே இருந்திருந்தா என்ன ஆயிருக்குன்றது ரொம்ப பகவான் அந்த ஒரு அப்போ வந்து அவருக்கு ஒரு உள்ள மனசில் ஒன்று தோன்றுறது. அன்றைக்கி நம்ம பகவானை பார்த்தும் பொழுது நோ தேவகி வி வில் கிவ் தம் சம்திங் பெட்டர் அப்படின்னாரே, இதோட பெட்டராக கொடுக்கலான்னாரே. அவர் கொடுத்தது பகவானுக்கு இவரோட உயிரே கொடுத்துருக்காரு. அன்றைக்கி நம்ம இதை எப்படி எடுத்துக்கணும்னா, தலைக்கு வந்து தலைப்பாயோடு போச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். தலைப்பாகை அவர் வாங்கிட்டு அவருக்கு ஒரு பெட்டராக அவரோட உயிரையே பிச்சையாக கொடுத்துருக்காரு. இதில் ஒரு பெரிய கருணை மழையை பொழிஞ்சிருக்கார் நம்ம பகவான். இதில் நம்ம கருணாரசத்தை பார்க்கலாம் பகவானோடது.
எப்படி மார்க்கண்டேயனோட அத்தியந்த பக்தினால சிவபெருமான் காலனையே காலால் உதைத்தாரோ அதே மாதிரி நம்ம பகவானும் வெங்கட்ராமன் சாருக்கு கரெக்டான நேரத்தில் ஃபோன் கால் பண்ணி வரக்கூடிய பிரச்சனையிலேருந்து அவரை காப்பாற்றியிருக்கார். நம்ம பகவான் வெங்கட்ராமன் சாருக்கு காலசம்ஹார மூர்த்தியாகவே தோன்றியிருக்கார். இதில் பகவானோட ஒரு உச்சிஷ்ட உபதேசம் எனக்கு ஞாபகத்து வருது. பகவான் அடிக்கடி சொல்வார், திஸ் பெகர் இஸ் எ கல்பத்தரு வித் எ டிஃப்ரென்ஸ். கல்பத்தரு விருட்சம் எதை கேட்டாலும் கொடுக்கும். எதை கேட்டால் அதுக்கு நல்லது என்னது, கெடுதல் என்னது, எப்படி கொடுக்கணும், ஏது கொடுக்கணும்னு எதுவுமே தெரியாது. நம்ம என்ன கேட்டாலும் அது கொடுக்கும். நம்மளுக்கே சிலவாட்டி நமக்கு எது நல்லதுன்னே தெரியாமல் எதானா கேட்க போய் கல்பத்தரு அது கொடுத்துருத்துனா, ஆனால் பகவானுக்கு நமக்கு எது நல்லதுன்னு கரெக்டாக தெரிஞ்சு அதை கரெக்டாக கொடுப்பார். இன்னொரு விஷயம், கல்பத்தரு விருட்சத்தால் லௌகீக விஷயங்கள் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதனால பக்தியையும் ஞானத்தையும் கொடுக்கவே முடியாது. ஆனால் நம்ம பகவான் பக்திக்கும் ஞானத்துக்கும் எது தோதா இருக்குமோ, பக்திக்கும் ஞானத்துக்கும் ஆக எது நல்லதோ அது மட்டுமே பார்த்து பார்த்து நம்மளுக்காக கொடுப்பார். அப்பேற்பட்ட ஒரு கருணாமூர்த்தியாக இருக்கார் நம்ம பகவான் நம்ம எல்லாருக்காகவும். भजो रे मन योगी राम सूरत कुमार, भजो रे मन योगी राम सूरत कुमार, भजो रे मन प्रेम प्रवाहक राम राम राम, भजो रे मन प्रेम प्रवाहक राम, भजो रे मन योगी राम सूरत कुमार, भजो रे मन शांत राम सूरत कुमार राम राम, भजो रे मन शांत राम सूरत कुमार, भजो रे मन योगी राम सूरत कुमार, भजो रे मन भिक्षु राम सूरत कुमार राम राम, भजो रे मन भिक्षु राम सूरत कुमार, भजो रे मन योगी राम सूरत कुमार, भजो रे मन माता राम सूरत कुमार राम राम, भजो रे मन माता राम सूरत कुमार, भजो रे मन योगी राम सूरत कुमार, भजो रे मन योगी राम सूरत कुमार। जय जय राम योगी राम सूरत कुमार, 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 जय जय योगी राम सूरत कुमार, जय जय योगी राम सूरत कुमार, श्री राम जय राम 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 योगी राम सूरत कुमार, श्री राम जय जय राम, ओम श्री राम जय जय राम, ओम श्री राम जय राम योगी राम सूरत कुमार, 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 श्री राम जय राम ओम श्री राम जय राम ओम श्री राम जय राम योगी राम, श्री राम जय राम योगी राम सूरत कुमार, श्री राम जय राम ओम श्री राम जय राम ओम श्री राम जय राम योगी राम सूरत कुमार, श्री राम जय राम योगी राम सूरत कुमार, श्री राम जय राम श्री राम जय राम ओम श्री राम जय राम
राम जय राम योगी राम सूरज कुमार श्री राम जय राम जय जय राम ओम श्री राम जय राम जय जय राम ओम श्री राम जय राम जय जय राम ओम श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम योगी राम सूरज कुमार श्री राम जय राम योगी राम सूरज कुमार श्री राम जय राम जय जय राम ओम श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम ओम श्री राम जय राम जय जय राम ओम श्री राम जय राम योगी राम सूरज कुमार श्री राम जय राम योगी राम सूरज कुमार श्री राम जय राम जय जय राम ओम श्री राम जय राम जय जय राम ओम श्री राम जय राम जय जय राम பகவானோட பல லீலைகள் நடந்திருக்கு, எத்தனையோ லீலைகள் நடந்திருக்கு, இன்னமும் நடந்துட்டு தான் இருக்குது, இன்னமும் நிறைய நடக்க போகிறது. பல லீலைகளில் பல ரசங்கள் பகவான் நிறைய பக்தர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கார். எவ்வளோ ரசங்கள் பகவான் வெளிப்படுத்தினாலும் பகவானை எந்த ரசமும் எந்நேரமும் பாதித்ததே கிடையாது. ஏன்னா பகவான் எந்நேரமும் அந்த பேரானந்த நிலையிலே எப்பொழுதும் நிலைத்து இருந்தார். அவர்கிட்டேருந்து இந்த ரசங்கள் வெளிவந்ததுக்கு காரணமே பக்தர்களுக்கு பக்தி பல்மடங்கு பெருகணும், ஆன்மீக முன்னேற்றங்கள் வரணும், பல நல்லது நடக்கணுன்றதுக்காக மட்டும்தான் பகவான் எத்தனையோ பக்தர்களுக்கு அவளுக்கே தெரியாமல் ஆன்மீக முன்னேற்றத்தையும் கொடுத்துருக்கார். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த அப்பனையங்காருக்கு அற்புத ரசம் மூலமாக இந்த காலம் இல்லை, எந்த காலத்திலேயும் அற்புதங்கள் நடக்கும், சரணாகதியும் நம்பிக்கையும் இருந்தால் எந்த காலகட்டத்திலேயும் அற்புதங்கள் நடக்கும்ன்றதை காமிச்சார். இரண்டாவது பக்தருக்கு பீபத்ச ரசம் மூலமாக தண்ணியை சுத்திகரித்து நம்ம எத்தனை ஜன்மாக்களாக எடுத்துன்னு வந்த கர்மாக்களும் வாசனைகளும் நாம சொல்ல சொல்ல நம்ம பகவான் சுத்திகரிக்கிறார்ன்றதை காமிச்சார். கடைசியாக நம்ம வெங்கட்ராமன் சாருக்கு கருணாரசத்தை காமிச்சு காலசம்ஹார மூர்த்தியாகவே துவன்றியிருக்கார். இப்படி பல ரசங்கள் பகவான் காமிக்கிறதுக்கு அடிப்படை காரணம் பகவானுக்கு தன் பக்தர்கள் மேலே இருக்கிற கருணை மட்டும்தான். அதனாலே எல்லா ரசத்துக்கும் அடிப்படை ரசம் கருணாரசம்னே கூட சொல்லலாம். எப்படி பண்டரிபுரத்தில் பாண்டுரங்கர் இடுப்பில் 2 கையை வச்சுட்டு தன் பக்தர்களுக்கு அருள் மழையை பொழியறதுக்காக நின்றுட்டே இருக்காரோ, அதே மாதிரி நம்ம சரணாலயத்தில் கூட நம்ம பகவான் ஒரு கையை தூக்கி வச்சுண்டு மறு கையை சதா நாமஜபத்தில் வச்சுண்டு நம்ம எல்லாருக்கும் கருணை மழையை பொழியறதுக்காக நின்றுண்டே இருக்கார். ஒரு மாயா மானுஷ வேஷதாரி, விசிறி, சிரட்டை, பச்சை தலைப்பாகை இதெல்லாம் பகவான் தரித்துன்னு இருக்கிறதே நம்மளுக்காக, நம்மளுக்கு பக்தி பெருகணும், நாம நிறைய வரணுன்றதுக்காக மட்டும்தான் பகவான் இதெல்லாம் தரித்துன்னு இருக்கார். இப்பேற்பட்ட அவ்யாஜ கருணாமூர்த்தியாக இருக்கிற நம்ம பகவானுக்கு நமக்கு கொடுக்க முடிஞ்சது சரணாகதியும் நாம ஜபமும் குரு சேவை, நம்ம பகவானுக்கு சேவையும் மட்டும்தான். சேவைன்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறது வெங்கட்ராமன் சாரும் ஃபேமிலியும் தான். வெங்கட்ராமன் சாருக்கு அன்னைக்கு பகவான் சொன்னார் வி வில் கிவ் தம் சம்திங் பெட்டர் சொல்லி உயிரையே கொடுத்து இவ்வளோ வருடங்களுக்கு அப்புறம் மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிகளும் தேவகி அம்மாவோடும் பேரருள்னால இப்பேற்பட்ட ஒரு சரணாலயமாக ஒரு பொக்கிஷத்தை பகவான் நம்மளுக்கு கொடுத்துருக்கார். யாருக்கெல்லாம் திருவண்ணாமலை போய் ஆசிரமத்துக்கு போய் நம்ம பகவானை தரிசனம் பண்ண முடியலையேன்னு ஒரு ஏக்கம் இருக்கோ அவள்லாம் கவலையே பட வேண்டாம். இங்கே சரணாலயத்தில் வந்தாலே போரும், நம்ம பகவான் சாக்ஷாத் நின்றுண்டு எல்லாருக்கும் தன்னோட கருணை மழையை பொழிஞ்சுட்டே இருக்கார். ஒரு பக்கம் நம்ம ஆசிரமத்தில் சுவாமிநாதன் சார், காந்தி மாமி, பிரபா மாமி எல்லாம் செல்ஃப்லெஸ்ஸாக பகவானுக்கு சர்வீஸ் பண்ணிகிட்டே இருக்கா. எந்நேரமும் எல்லாமுமே பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி சரணாகதி பண்ணி. மறுபக்கம் இங்கே வெங்கட்ராமன் சார் டீமு ஃபேமிலி எல்லாரும் இங்கே பகவானுக்கு எல்லா சர்வீஸும் தன்னோட எல்லாமும் பகவானுக்கு கொடுத்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்பேற்பட்ட சரணாலயத்தில் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்த சுவாமி வெங்கட்ராமன் சாருக்கும் சரணாலயம் டீமுக்கும் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றியை நாங்கள் தெரிவித்துண்டு நாங்கள் இன்றைக்கி பேசினது பாடினது எல்லாம் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு இந்த நிகழ்ச்சியை பூர்த்தி பண்ணிக்கிறோம். இன்னைக்கு
எங்கள் மூலமாக பேசினதும் பகவான் தான், உங்கள் மூலமாக அதை கேட்டதும் பகவான் தான், அது தனக்கே அர்ப்பணமாக வாங்கிக்கிறதும் பகவான் தான். எல்லாமே பகவானுக்கு சமர்ப்பணம். योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। राम नाम जपम செய்யும் யோகியாமவன், ராம நாம இன்பம் துய்க்கும் ஞானியாமவன், நீ ஞானியாமவன். ராம நாம ஜபம் செய்யும் யோகியாமவன், ராம நாம இன்பம் துய்க்கும் ஞானியாமவன், நீ ஞானியாமவன். ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம என்று ராம நாம ஜபம் செய்யும் யோகியாமவன், ராம நாம இன்பம் துய்க்கும் ஞானியாமவன், நீ ஞானியாமவன். பாமரன் போல் வேடம் பூண்ட பரமநாமவன் அவன், பாமரத்தம் துன்பம் நீக்கும் பெரியோனவன், அறிவு மிக்கவன். பாமரன் போல் வேடம் பூண்ட பரமநாமவன், பாமரத்தம் துன்பம் நீக்கும் பெரியோனவன், அறிவு மிக்கவன். ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம என்று ராம நாம ஜபம் செய்யும் யோகியாமவன், ராம நாம இன்பம் துய்க்கும் ஞானியாமவன், நீ ஞானியாமவன். அருணயம் பதியினிலே அரசாழ்பவன், தன்னை அண்டி வந்த அடியவர்க்கே துணையுமானவன், உயிர் துணையுமானவன். அருணயம் பதியினிலே அரசாழ்பவன், தன்னை அண்டி வந்த அடியவர்க்கே துணையுமானவன், உயிர் துணையுமானவன். ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம என்று ராம நாம ஜபம் செய்யும் யோகியாமவன், ராம நாம இன்பம் துய்க்கும் ஞானியாமவன், ஞானியாமவன். பக்தியில் சிறந்தோ ஞான அமுதமுள்ளவன், யோகி ராம் சுரத் குமார், பதம் பணிவோமே பதம் என்றும் பணிவோமே. பக்தியில் சிறந்தோ ஞான அமுதமுள்ளவன், யோகி ராம் சுரத் குமாரம், பதம் பணிவோமே பதம் என்றும் பணிவோமே. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம என்று ராம நாம ஜபம் செய்யும் யோகியாமவன், ராம நாம இன்பம் துய்க்கும்
भगवान श्री योगीराम सूरत कुमार की जय। सर्वं योगीराम सूरत कुमारार्पणमस्तु। योगीराम सूरत कुमार जय गुरु राया। பகவானின் ஆசீர்வாதங்கள் நமக்கு எப்பொழுதும் உண்டு. பகவான் தன்னை பிச்சைக்காரன் என்று எப்பொழுதும் கூறிக்கொள்வார். ஆனால் இந்த முதல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே அகர்வாலோட மேனேஜராக கிருஷ்ணர் சாட்சாத் பரபிரம்மே மனித உருவில் வந்தது. இங்கு அப்பன் ஐயங்காருக்கு அவரோட மேனேஜராக பகவான் மனிதன் உருவம் எடுத்து வந்தார். அப்படி என்றால் பகவான் தெய்வ குழந்தை. அதை மறுபடியும் இன்று கார்த்திக் மற்றும் வினிதா மூலமாக அதை உணர்ந்தோம். அவர்களுக்கு தக்க நன்றி. அவர்களை கௌரவப்படுத்துவதற்கு முன்பு ஒரு சிறு குறிப்பு. ஹார்மோனியம் வித்வான் ஸ்ரீ பிரசன்னா அவர்கள் தீவிரமான சாய் பக்தர். சமிதி மற்றும் புட்டபர்த்தி ஆகிய இடங்களில் நடைபெறும் அனைத்து சேவை பணிகளிலும் பங்கேற்று சுறுசுறுப்பாக ஈடுபட்டு வருகிறார். திருவண்ணாமலையில் நமது ஆசிரமத்திலும் கைங்கரியம் செய்து வருகிறார். குரல் இசையில் ஸ்ரீ பாலக்காடு ராம்பிரசாத் அவர்களின் சீடர். இவரும் முருகன் திருவருட் சங்கத்தின் செயல் வீரராக இருந்து திருப்புகழ் சேவையில் ஈடுபட்டு வருகிறார். முக்கியமான பாயிண்ட், இவர் இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் பல்வேறு கச்சேரிகளிலும் செய்துள்ளார். ப்ரொஃபஷ்னலி பெரிய கம்பெனியில் ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கார். அது ரொம்ப முக்கியம் நமக்கு. இப்பொழுது திரு சிவா சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம். சார், நீங்கள் தான் எனக்கு அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். ரிதமாலஜின்னு ஒரு ஃபஸ்ட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த டேர்ம். சரி, யூனிவர்சிட்டியில் இருக்கு. எம்ஏ ரிதமாலஜி பண்ணியிருக்கார் அவர். பெரிய விஷயம் இதெல்லாம். கடந்த 10 ஆண்டுகளாக எஸ்எஸ்எம் பள்ளியில் குரோம்பேட்டை மற்றும் பெருங்குளத்தூர் வளாகங்களில் மிருதங்க ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வித்வான்களுக்கு சேவை செய்து வருகிறார். இப்பொழுது இவர்களை கௌரவிப்பது நமது பெருங்கடமை. முதலில் கார்த்திக் அவர்களை கௌரவிக்க வெங்கடாச்சலம் சார் அவர்களை முன்னிலைக்கிறேன். திருமதி வினிதா கார்த்திக் அவர்களை கௌரவிக்க மீனா அவர்களை அழைக்கின்றேன். குழந்தை ஷாய் ஆஷித்தாவை கௌரவிக்க நிர்மலா அவர்களை அழைக்கின்றேன். பிரசன்னா அவர்களை கௌரவிக்க திரு ஜெயராமன் அவர்களை அழைக்கிறேன். மிருதங்கம் வித்வான் திரு சிவா சுப்பிரமணியம் அவர்களை கௌரவிக்க துரைராஜ் அவர்களை அழைக்கிறேன். பகவான் அருளால் இன்றைய நிகழ்ச்சிகள் செவனே நடைபெற்றது. இப்பொழுது ஆரத்திக்கு பிறகு இரவு பிரசாதம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வழக்கம்போல் முதல் மாடியில் பிரசாதம் அருந்தவும். நாளை காலை 6 மணிக்கு பகவானின் படத்துடன் வீதி உலா இருக்கின்றது. அனைத்து பக்தர்களும் காலையில் வந்து கலந்து கொள்ளுமாறு சென்னை சத்சங் கமிட்டியின் சார்பாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். யோகிராம் சத்குமார் ஜெயகோட.